இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வாக்கியம் इन दिनों में ध्यान के लिए लिया गया हुआ परमेश्वर का वचन யோவான் சுவிசேஷம் यूहन्ना लिखित सुसमाचार की पुस्तक அவருடைய 11வது அதிகாரம் उसके 11वां अध्याय யோவான் சுவிசேஷம் यूहन्ना लिखित सुसमाचार की पुस्तक 11வது அதிகாரம் 11वां अध्याय அவருடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். इसके 5वें वचन को पढ़िए. இயேசு மார்த்தாளிடத்திலும் यीशु मार्ता அவளுடைய சகோதரியிடத்திலும் और उसकी बहन லாசருனிடத்திலும் அன்பாய் இருந்தார். और लाजर से प्रेम रखता था. இயேசு மார்த்தாள் ஒரு பெத்தானியா கிராமத்துல बेतानिया गांव में ஒரு வீடு இருக்கிறது. एक घर है, தாய் தகப்பன் இல்லாத ஒரு வீடு. एक जिसके माँ पिता नहीं, अनाथ बच्चे थे. 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். वहाँ पर 3 बच्चे हैं. அம்மா அப்பா இல்ல. उनकी माँ पिता नहीं है. மூத்த பிள்ளை மார்த்தாள், बड़ी लड़की का नाम मार्ता, இரண்டாவது மரியாள், उसकी बहन मरियम, மூன்றாவது லாசரு. तीसरा लाजर. 3 பேரும் ஒரு வீட்டுல குடி இருக்கிறார்கள். तीनों एक ही घर में रहते थे. இயேசு அந்த பெத்தானியாவுக்கு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் यीशु जब भी उस बेतानिया गांव में जाता था, எப்பொழுதெல்லாம் அந்த பெத்தானியாவுக்கு போகிறாரோ जब भी वो बेतानिया गांव में जाता था, அப்பொழுதெல்லாம் இந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போவது வழக்கம். तब वो इस मार्ता मरियम के घर जाता था. மார்த்தாள் மரியாள் குடும்பத்தை இயேசு அதிகமாய் நேசித்தார். मार्ता मरियम के घर से परमेश्वर बहुत प्रेम करता था. அவர் அதிகமாய் நேசித்தபடினால் தான் அந்த பெத்தானியாவுக்கு போகும்போதெல்லாம் அவர்களுடைய வீட்டில் போய் தங்குகிறார். जब भी यीशु बेतानिया में जाता था, तब तक वो वहां पर उनके घर जाकर रहता था. அங்கு போகிறது மட்டுமல்ல, केवल वहां जाना नहीं, அந்த வீட்டில் இருந்த 3 பேரையும் இயேசு அதிகமாய் நேசித்தார். बल्कि उस घर के तीनों जन से बहुत प्रेम करता था. இயேசு பட்சபாதம் உள்ளவர் அல்ல. हमारा यीशु पक्षपात करने वाला परमेश्वर नहीं, எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறார். सबको एक समान प्रेम करता है. அவர் மார்த்தாளையும் நேசித்தார். वो मार्ता से भी प्रेम किया. அவள் இயேசு வந்த உடனே அடுப்படியில் போய் சமையல் பண்ண போகிறாள். यीशु के आते ही खाना पकाने चले जाती थी. வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் பொறுப்பா இழுத்து போட்டு செய்கிறாள். घर का सभी काम बड़े जिम्मेदारी से करती थी. அந்த மார்த்தாளையும் இயேசு நேசித்தார். उस मार्ता से भी यीशु प्रेम करता था. இயேசுவின் பாதபடியிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள் மரியாள். ये मरियम हमेशा यीशु के चरण में बैठी रहती थी. மரியாள் வீட்டில் ஒரு வேலை செய்வதில்லை. मरियम घर में कुछ काम नहीं करती थी. ஆனாலும் இயேசு அவளை நேசிக்கிறார். फिर भी यीशु मरियम से भी प्रेम करता था. இந்த லாசரு இயேசு உள்ள வந்தோன்னு அவன் எழும்பி வெளியில் போயிடுவான். ये लाजर क्या करता था? यीशु के अंदर आते ही बाहर चला जाता था. அவனையும் இயேசு நேசிக்கிறார். उससे भी यीशु प्रेम करता था. அப்ப யார் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் कोई भी कैसा भी हो, பட்சபாதம் இல்லாமல் இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். पक्षपात किए बिना परमेश्वर सबसे एक समान प्रेम करता இப்ப है. இயேசு நம்மை நேசிக்கிறார் என்று சொன்னால் यीशु हमसे प्रेम करता है, इसका मतलब அந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனையும் வராது என்று சொல்வதற்கு அல்ல. ये नहीं कह सकते कि उस परिवार में कोई समस्या नहीं होगी. வேதத்தில் இந்த மார்த்தாள் மரியாள் குடும்பத்தை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த குடும்பத்தை நேசித்தார். पवित्र शास्त्र में इस मार्ता मरियम लाजर के परिवार के बारे में बताया गया है कि यीशु उस परिवार से प्रेम रखता था. ஆனா மார்த்தாள் மரியாள் லாசரு இருந்த வீட்டிலே சோதனை இல்ல, பிரச்சனை இல்லை என்று சொல்வதற்கு அல்ல. लेकिन जिस घर में मार्ता मरियम रहते थे, उस घर में परिवार में कोई समस्या नहीं, ऐसा तो नहीं बता सकते. ஒரு நாள் லாசரு வியாதிப்பட்டார். एक दिन लाजर बीमार हो गया. லாசரு வியாதிப்பட்ட போது जब वो बीमार हो गया, இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். यीशु से कहकर भेजते हैं, லாசரு வியாதியா இருக்கிறான், நீர் வந்தவனை சுகமாக்க வேண்டும். लाजर बीमार है, आप आकर उसे चंगा कर दो. இதுவரைக்கும் அந்த வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிட்ட இயேசு अब तक यीशु जो उसके परिवार में अक्सर जाकर भोजन करता था, இப்போ லாசரு வியாதியா இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது இயேசு அங்கு போகவில்லை. अब जब सुना कि लाजर बीमार है, तब वो उनके घर नहीं गया. அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. उसका बीमारी बढ़ते गया, மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறான். मौत की ओर जा रहा है. இப்பொழுதும் இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். अभी भी यीशु के पास कहकर भेजते हैं, இயேசு வீட்டுக்கு வரவில்லை. अभी तक यीशु आया ही नहीं. லாசரு மரித்து போனார். अब लाजर मर गया. லாசரு மரித்த பிறகு இயேசு போகவில்லை. मरने के बाद भी यीशु नहीं गया. மரித்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிற்று. मर के दफना के 4 दिन बीत गए. அவன் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆன போது उसे दफना कर जब 4 दिन बीत गए, இயேசு அந்த வீட்டுக்கு போகிறார். तब यीशु उसके घर गया. மார்த்தாள் மரியாளோடு கூட இருந்தவர்கள் जो लोग मार्ता मरियम के साथ थे,
थे, அவர்கள் சொல்லுகிறார்கள், वे कहने लगे இயேசு இந்த லாசரை அதிகமாய் நேசித்தாரே, यीशु तो लाजर से बहुत प्रेम रखता था, இவனை மரிக்க விடாமல் பாதுகாத்திருக்கலாமே इसे नहीं मरे बिना नहीं छोड़ सकता था என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வார்த்தைகளை பேசுகிறார்கள். ऐसे एक एक शब्द कहने लगे. மரித்து அடக்கம் பண்ணி 4வது நாள் ஆகும்போது मर के दफना कर जब 4 दिन बीत गए, இயேசு அந்த கிராமத்துக்கு பக்கத்துல வந்திருக்கிறார். यीशु उसी गांव के निकट आया था. அதை கேள்விப்பட்ட மார்த்தாள், उसे सुनकर मार्ता ने, அவ இயேசு வீட்டுக்கு வரட்டும்னு எதிர்பார்க்கல, उसने ये नहीं चाहा कि यीशु मेरे घर में आने दो, வேகமாய் ஓடி போய் இயேசு இருந்த இடத்திலே இயேசுவை சந்தித்தாள். वो दौड़ कर गई और यीशु जहां पर था वहां पर जाकर उससे भेंट करने गई. இயேசுவை சந்தித்து यीशु से मिली மரியாளை பார்த்து சொன்னாள், और मरियम से कहा இயேசு வந்திருக்கிறார். यीशु आया है. 4 நாளுக்கு பிறகு இயேசு வந்தார். 4 दिन के बाद यीशु आया. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हम अपने आप को जांच कर देखेंगे. நம்ம வீட்ல ஒரு ஆள் வியாதிப்பட்டிருக்கிறது, हमारे घर में एक जन बीमार है, ஊழியத்தை சொல்லி அனுப்புகிறார்கள். सेवक के पास कहकर भेज दिया, ஊழியர் வீட்டுக்கு வந்து பார்க்கவில்லை, सेवक घर पर आया ही नहीं, வியாதி அதிகரிக்கிறது, बीमारी बढ़ते गई. இப்பவும் சொல்லி விடுகிறார்கள், अभी भी कहते हैं ஊழியக்காரர் வரவில்லை, सेवक आया ही नहीं, மரித்து போல, वो मर भी गया, அப்பவும் ஊழியக்காரர் வரவில்லை, तभी भी सेवक नहीं आया, அடக்கம் பண்ணி விட்டார்கள், दफना दिए, அப்பவும் ஊழியக்காரர் வரல, तभी भी सेवक नहीं आया. அடக்கம் பண்ணி 4 நாள் ஆன பிறகு खबर में रखकर 4 दिन होने के बाद ஊழியக்காரர் வீட்டுக்கு வருகிறார். सेवक घर पर आया है. இந்த நிலைமையில இருந்தா நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? इस परिस्थिति में होता तो आप क्या करते, அல்ல நான் எப்படி இருந்திருப்பேன்? या तो मैं क्या करती. தேவனுடைய பிள்ளைகள் இந்த மார்த்தாள் மரியாள் அப்படி இல்ல. लेकिन ये मार्ता मरियम वैसा नहीं थे. ஒரு ஆள் செத்து போனாரு, एक व्यक्ति मर गया, அவரு குடிச்சே செத்து போயிட்டாரு. वो पी पी के मर गया, அவரு குடிச்சு செத்து போய் वो पी पी के मर के அடக்கம் பண்றதுக்கு என்கிட்ட வந்து கையெழுத்து கேட்டாங்க. दफना करने के लिए मुझसे साइन मांगा. எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. उन्होंने पूछा एक लेटर लिख के साइन करके दे दो. அவர் உயிரோடு இருக்கும்போது எவ்வளவோ நாள் சொன்ன குடிக்காதீங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்க. वो जब जिंदा था तब कितनी बार कहा था कि मत पियो, मत पीना, मत पीना, அவர் கேட்கவே இல்லை. लेकिन उसने नहीं सुना, குடிச்சே செத்து போயிட்டாரு. पी पी के मर गया. நான் சொன்னேன் அடக்கம் பண்றதுக்கு நான் லெட்டர் எழுதி கையெழுத்து வச்சு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். मैंने कहा कि नहीं, मैं दफनाने के लिए मैं लेटर नहीं दूंगी. லெட்டர் தரமாட்டேன்னு சொன்ன ஒரு காரியத்துக்காக जो मैं कहा कि लेटर नहीं दूंगी इस एक कारण से சபையை விட்டு போயிட்டாங்க. कलिसिया छोड़कर चले गए. சபையை விட்டு போயிட்டாங்க. कलिसिया छोड़कर चले गए. அப்ப லெட்டர் தரமாட்டேன்னு சொன்ன ஒரு காரியத்துக்கு சபையை விட்டு வெளியே போயிட்டாங்க. लेटर नहीं दूंगी ये कहने के एक कारण से वो कलिसिया छोड़कर चले गए. ஆனா இயேசு வந்து மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு அடக்கம் பண்ணி 4 நாளைக்கு பிறகு போகிறார். लेकिन यीशु मसीह दफना के 4 दिन के बाद मार्ता मरियम के घर जाता है. 4 நாளுக்கு பிறகு போனாலும் भले 4 दिन के बाद जाए, மார்த்தாள் இயேசுவை பார்த்தபோது அழுகிறாள். मार्ता यीशु को देखने पर रोती है. இயேசுவே நீர் இங்கே இருந்திருப்பீரானால் यदि यीशु आप यहाँ पर होते என் சகோதரன் மரித்திருக்க तो மாட்டானே. मेरा भाई कदापि न मरता. அவ அழுகிறாள். वो रोती है. மார்த்தாள் அழுகிறாள். मार्ता रोती है, மரியாள் அழுகிறாள். मरियम रोती है, அவள் கூட இருந்த யூதர்கள் அழுகிறார்கள். उनके साथ जो भी यहूदी लोग थे सब रोने लगे. எல்லாரும் அழுகிறார்கள். सब लोग रोने लगे. மார்த்தாளும் மரியாளும் அவள் கூட இருந்த யூதர்களும் அழுகிறதை இயேசு பார்த்தார். जब यीशु ने देखा कि मार्ता और मरियम और उसके साथ के सभी यहूदी लोग रो रहे हैं, இயேசு ஆவிலே கலங்கி यीशु आत्मा में दुखी होकर கண்ணீர் விட்டார். रोने लगा. இயேசு அழுகிறார். यीशु भी रोता है. அப்ப அழுகல் கண்கள்ல இருந்து கண்ணீர் வருகிறது என்று சொன்னால் जब आंखों से आंसू निकलती हैं, ஆவில வேதனை அடையும் போது आत्मा में उदास. அங்க எழுதப்பட்டிருக்கிறது இயேசு ஆவிலே நொறுங்கி लिखा गया है कि यीशु आत्मा में बहुत ही उदास அவர் கண்ணீர் और வடிக்கிறார். व्याकुल होकर रोने அப்ப लगा. ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு மனுஷன் ஒரு தேவ மனுஷி कोई भी परमेश्वर का व्यक्ति हो, அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வழியுமே ஆனால் उनके आंखों से आंसू गिरे, அந்த கண்ணீருடைய விலை மதிப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். उसकी बहुमूल्यता को हमें जान लेना है. அவருடைய ஆவி துக்கப்படுகிறது. उनके आत्मा में बहुत ही उदासी है. அவருடைய ஆவி துயரப்படுகிறது. उनके आत्मा में व्याकुल है. அந்த ஆவி துயரப்படுகிறதுனால आत्मा में उदास और व्याकुल होने के कारण அந்த 11வது அதிகாரத்துல उस 11वां अध्याय में 33வது வசனம் வாசிங்க. ஆவிலே
ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார். आत्मा में बहुत ही उदास और व्याकुल हुआ, ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார். आत्मा में बहुत ही उदास और व्याकुल हुआ। அப்ப கண்ணீர் எப்ப வருகிறது? कब आंसू निकलती है? ஆவியிலே ஒரு கலக்கம். जब आत्मा में उदासी होती है। ஆவியிலே ஒரு கலக்கம் உண்டாகும் போது आत्मा में उदास और व्याकुल होते समय துயரம் உண்டாகி व्याकुल होकर அந்த ஆவியிலே உண்டாகிற கலக்கத்தினாலும் துயரத்தினாலும் கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறது. उस आत्मा में होने वाली उदास और व्याकुलता के कारण आंखों से आंसू निकलती हैं। அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் யாரையும் அள வைக்க கூடாது. इसलिए परमेश्वर के लोग हमें किसी को रुलाना नहीं है। வருஷத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். इस साल को पूरा जांच कर देखिए, எத்தனை பேர் அள வைத்திருக்கிறோம், कितने लोग हमने रुलाया है, எத்தனை பேர் நம் மூலமாய் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். कितने लोग हमारे कारण रोए हैं। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, ஆவி என்றால் இருதயம், आत्मा मतलब हृदय, ஆவியாகிய இருதயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. आत्मा रूपी हृदय। அப்ப ஆவி என்பது இருதயம், आत्मा मतलब मन, இருதயம் என்பது மனுஷனுடைய உள்ளான ஒரு இருதயம். या हमारा हृदय जो होता है वो अंदर होती है मन। அந்த இருதயம் கலங்கி ये हृदय में व्याकुलता होकर, இருதயம் துயரப்படும் போது हृदय में जब उदासी होती है, அந்த கலக்கத்தின் துயரத்தின் அடையாளமாய் கண்ணீர் வெளியே வருகிறது. उस उदासी और व्याकुलता के रूप में बाहर से आंसू निकलती है। இயேசு கண்ணீர் வடிக்கிறார். यीशु भी आंसू बहाया। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எத்தனை பேரை கண்ணீர் வடிக்க வைத்தோமோ हम कितने लोगों को रुलाने को रखा, அதை இந்த நாட்களில் நினைவு கூர்ந்து நம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. उसे इन दिनों में स्मरण करना है और मन फिराना है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய அறிவுக்கு ஏற்றாற் போல தவறு செய்திருப்போமே ஆனால் भले हमारे समझ के अनुसार हमने कोई गलती किया हो, நம் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்பது மட்டுமல்ல, हम केवल परमेश्वर से माफी मांगना नहीं, எவர்களை கண்ணீர் வடிக்க வைத்தோமோ बल्कि जिनको हमने रुलाया था, அல்லது யாருக்கு விரோதமாய் தவறு செய்தோமோ जिनके विरोध हमने गलती किया है, அவரிடத்திலும் ஒப்புரவாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. उनसे मेल मिलाप होना जरूरी है। இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், आज कई लोग सोचते हैं நாம் கர்த்தருக்கு மன்னிப்பு கேட்டு விட்டோம் मैंने तो परमेश्वर से माफी मांग लिया, என்று சொல்லி எதுவும் நடக்காதது போல நடந்து கொள்கிறார்கள். ऐसा कहते हुए ऐसे चाल चलन चलते हैं जैसे कुछ भी नहीं हुआ। இப்படிப்பட்டவர்களுடைய பாவங்கள் பத்திரப்படுத்த வைக்கப்பட்டிருக்கிறது. ऐसे लोगों का पाप जो है संभाल कर रखा गया है। கர்த்தரிடத்திலும் மன்னிப்பு கேட்கணும், परमेश्वर से भी माफी मांगना है மனுஷனிடத்திலும் ஒப்புரவாக வேண்டும். और इंसान से भी मेल मिलाप करना இந்த है। ரெண்டும் இல்லாதபடிக்கு ये दोनों न होते हुए நான் கர்த்தருக்கு முன்பாக நன்மையா இருக்கிறேன், மனசாட்சிக்கு முன்பாக உண்மையா இருக்கிறேன் मैं तो यहोवा के सामने सच और सच्चा हूँ என்று தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொண்டிருந்தால் ऐसा कहते हुए अपने आप को संतुष्ट करते रहेंगे, இவருடைய பாவங்கள் எல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. इन सभी लोगों का पाप जो संभाल कर रखा गया है। எதற்காக பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது? इसलिए संभाल कर रखा गया है, நியாய தீர்ப்பின் நாளுக்கு என்று பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. न्याय के दिन के लिए संभाल कर रखा गया है। வருஷத்தின் கடைசி நாட்கள் வந்திருக்கிறனா हम जो साल के आखिरी दिन में आए हैं, யாரையெல்லாம் வேதனைப்படுத்தி கண்ணீர் விட வைத்தோமோ हमने जिनको भी दुख दिया, जिनको भी रोने को रखा, நீங்கள் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும், उन सभी के लिए परमेश्वर से भी माफी मांगो மனுஷரிடத்திலும் ஒப்புரவாகணும். और इंसान से भी मेल मिलाप करो। இப்படி நாம் செய்தால் यदि ऐसा हम करेंगे, கர்த்தருடைய பாவங்களை மன்னிப்பார். परमेश्वर हमारे पापों को क्षमा करेगा। நியாய தீர்ப்புக்கு வரைக்கும் நம்முடைய பாவம் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்காது. न्याय के दिन तक हमारे पाप संभाला नहीं रखा जाएगा। ஆனால் இந்த நாட்களில் உணர்வடைந்து மனம் திரும்ப इन வேண்டும். दिनों में अपने आप में विवेकित होकर मन फिराएंगे। இயேசு ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து கண்ணீர் விட்டார். यीशु आत्मा में उदास होकर व्याकुल होकर रोने लगा। தேவனுடைய பிள்ளைகள் இயேசு ஆவியிலே எப்பொழுதெல்லாம் கலங்குகிறாரோ जब भी यीशु आत्मा में उदास होता था, அப்பொழுதெல்லாம் இயேசு கண்ணீர் வடிக்கிறார். तब तब यीशु रोने लगा था। இயேசு பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம், இயேசு கண்ணீர் விட்டார். कई जगह पर हम पढ़ते हैं कि यीशु रोने लगा। அந்த கண்ணீருக்கு அடையாளம் இருதயத்தில் உண்டாகிற வியாகுலம். उस आंसू का चिन्ह यही है कि उसकी आत्मा में व्याकुलता। இயேசு உயிரோடு வாழ்ந்த நாட்கள்ல यीशु जब जिंदा था उन दिनों में ஒரு நாயின் ஊர் என்கிறதான ஒரு கிராமத்துக்குள்ள இயேசு பிரவேசிக்கிறார். एक नैन गांव के अंदर भीतर प्रवेश किया। இயேசு வெளியிலிருந்து கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். यीशु बाहर से गांव के अंदर प्रवेश किया கிராமத்திலிருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் கிராமத்தை விட்டு வெளியே और பிரவேசிக்கிறார்கள். गांव के अंदर से कुछ भीड़ के लोग गांव के बाहर आ रहे थे। கிராமத்தின் வெளியில இருந்து கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்களும் जो गांव के बाहर से गांव के अंदर प्रवेश करने वाले கிராமத்துக்குள் இருந்து கிராமத்தை விட்டு வெளியே பிரவேசிக்கிறவர்களும் और गांव
के अंदर से जो गांव के बाहर निकलने वाले ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறார்கள். दोनों आपस में एक जगह पर मिलते हैं. அந்த நாயின் ஒரு கிராமத்தின் வாசல்ல வெளியில இருந்து வர்ற கூட்டமும் உள்ள இருந்து வெளியே போகிற கூட்டமும் ஒன்றுக்கொன்று சந்திக்கிறது. नैन गांव के फाटक में दोनों भीड़ जो गांव से बाहर निकल रही है और जो गांव के अंदर जाने वाली दोनों भीड़ मिलती है. வெளியில இருந்து உள்ள போகிற கூட்டம் இயேசுவின் கூட்டம். बाहर से जो अंदर जा रहा था वो भीड़ यीशु का भीड़ है. உள்ள இருந்து வெளியில வருகிற கூட்டம் நாயின் ஒரு விதவையின் மகனுடைய மரணத்தின் கூட்டம். लेकिन जो गांव के अंदर से बाहर आ रहे थे वो नैन गांव की उस विधवा की माँ का बेटे का लाश को उठाकर लाने वाली. இயேசு அந்த வழியாய் உட்பிரவேசிக்கும் போது यीशु जब उसी रास्ते से गुजरा நாயின் ஒரு விதவையை பார்க்கிறார். नैन गांव की उस विधवा को देखा. அந்த விதவை ரொம்ப அழுகிறாள். वो विधवा बहुत रो रही थी ஏன்னா அவளுக்கு யாரும் இல்ல. क्योंकि उसका कोई भी नहीं था. அவளுக்கு இந்த உலகத்துல ஆதரவு என்று சொல்வதற்கு ஒரே ஒரு மகன். उसके लिए इस दुनिया में एक ही था आधार, उसका बेटा. அந்த மகன் மரித்து போனான். वो बेटा भी मर गया. மகனை பாடையில தூக்கிட்டு போறாங்க. बेटे को उठाकर लाश पे ले जा रहे हैं. அவள் அழுதுகிட்டு பின்னாடியே போறா. वो रोते हुए पीछे जा रही है. இயேசு பார்த்தா, यीशु ने देखा, அந்த விதவையை பார்த்தா, उस विधवा को देखा, அவளுடைய கண்ணீரை பார்த்தா, उसके आंसू को देखा. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है இயேசு கிட்ட வந்து यीशु उसके पास आया, அந்த விதவையை பார்த்து उस विधवा से कहा அழாதே என்று சொல்லி मत रो बोलकर பாடையை தொட்டார். उस रखा हुआ विफान को छुआ வாலிபன் உயிரோடு எழும்பினார். और जवान जी उठा. வாலிபன் உயிரோடு எழும்பினார். जवान जी उठा. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, அநாத பிள்ளைகளுக்காக இயேசு கண்ணீர் வடிக்கிறார். अनाथ बच्चों के लिए परमेश्वर रोता है. விதவைகளின் கண்ணீரை பார்த்து இயேசு மனதுருகிறார். विधवाओं की आंसू को देखकर परमेश्वर मन फिराता है. அதனால அநாதை பிள்ளைகளை அற்பமாய் நினைக்க கூடாது. इसलिए अनाथ बच्चों को कभी तुच्छ नहीं समझना. விதவைகளை ஒரு நாள் அற்பமாய் நினைக்க கூடாது. विधवाओं को कभी तुच्छ नहीं समझना. ஏழை ஜனங்களை ஒரு நாள் அற்பமாய் நினைக்க கூடாது. गरीब लोगों को कभी तुच्छ नहीं समझना. அவர்களை நம்முடைய இருதயத்தில் நிந்தித்திருந்தாலும் यदि उनको कभी अपने मन में निंदा भी किया हो, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है. ஆனபடினால நாம் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்ற பரிசுத்தவான்களாய் நிற்கும் பொருட்டு इसलिए हम जो है एक निर्दोष धर्मी और पवित्र जन के रूप में खड़े रहने के लिए ஆண்டவரை போல ஒரு மனதுருக்கம் உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். परमेश्वर के समान हमारे अंदर एक तरस खाने वाला मन होना है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். हम अपने आप को शुद्ध करना है. இன்றைக்கு இயேசு ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டார். यीशु आत्मा में उदास होकर व्याकुल होकर रोने लगा. இயேசு கண்ணீர் விடுகிறார். यीशु रोता है, ஆனாலும் அவருக்கு தெரியும் फिर भी वो जानता था லாசரை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பாக அவர் ஜெபிக்கிறார். लाजर को जिलाने से पहले प्रार्थना करता है, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நாம் அறிந்திருக்கிறேன். ए पिता आप हमेशा मेरी प्रार्थना सुनते हो इसे मैं जानता हूँ. இயேசுவுக்கு நல்ல விசுவாசம். यीशु के अंदर अच्छा विश्वास था. பிதா தான் எதை சொன்னாலும் செய்வார். पिता मैं जो भी कहूँ वो करेगा. ஆனாலும் फिर भी பிதாவே ए पिता நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். आप हमेशा मुझे मेरी सुनते हो इसे मैं जानता हूँ. ஆகிலும் இங்கே இருக்கிற ஜனங்களுடைய விசுவாசம் பலப்படும்படியாய் फिर भी यहाँ के लोगों की विश्वास में टूटता होने के लिए நீர் இந்த அற்புதத்தை செய்ய வேண்டும் आप इस अद्भुत काम को करना है என்று சொல்லி ऐसे कहकर உரத்த சத்தமாய் बड़े जोर से லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டார். ए लाजर निकल आ. லாசரு எழும்பி வெளியே வந்தான். यीशु लाजर निकल कर बाहर आया. லாசரு அப்படியே பிரேத சீலைகளினால் சுற்றப்பட்டவனாய் எழும்பி வந்தார். जैसे कफन में हाथ पैर बंधे हुए थे वैसी वो निकल आया. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், आज के दिन यीशु हमसे कहता है நாம் எழும்ப வேண்டும். हमें उठना है. வேதத்தை வாசிக்கிறோம். हम पवित्र शास्त्र में पढ़ते हैं இந்த லாசரு மரித்து போனான். लाजर मर गया. நாயனூர் விதவையினுடைய மகன் மரித்து போனான். नैन गांव की विधवा का बेटा भी मर गया. அவர்கள் எல்லாம் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். उन सबको यीशु ने जिंदा उठाया. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை हम जो अधर्म और पापों में मरे हुए थे இயேசு உயிர்ப்பித்தார். परमेश्वर ने हमको जिलाया. நம்ம அக்கிரமத்தில் மரித்து போயிருந்தோம். हम अधर्म में मरे हुए थे.
பாவத்துல மரித்து போயிருந்தோம். हम पाप में मरे हुए थे, மரித்து போயிருந்த நம்மை हम जो मरे हुए थे இயேசு உயிர்ப்பித்தார். यीशु ने हमको जिलाया, நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். हम जिलाए गए। ஆத்துமாவிலே மரித்திருந்த நாம் உயிரோடு உயிர்ப்பிக்கப்பட்டோம். हम जो प्राण में मरे हुए थे हमें परमेश्वर ने जिलाया। ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கிறேன். लेकिन आज के दिन परमेश्वर के लोग हम कैसे हैं इसे जांच कर देखेंगे। இயேசு கண்ணீர் விடுவது வேறு, यीशु का रोना अलग है, இயேசுவை கண்ணீரிட வைப்பது வேறு. यीशु को रुलाना अलग है। ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் இருந்து கண்ணீர் விட்டு ஜெபிப்பது வேறு, कोई व्यक्ति परमेश्वर के सम्मुख में बैठकर आंसू बहाकर प्रार्थना करना अलग है। ஒரு மனுஷனை காயப்படுத்தி அவன் கண்ணீர் வடிக்க வைப்பது வேறு. किसी व्यक्ति को घायल करने से रोता है वो रोना अलग है। அதே போல उसी तरह இயேசு கண்ணீர் விட்டது இயற்கை. यीशु रोया वो नैसर्गिक है, தேவனுடைய பிள்ளைகள் நாம் இயேசுவை கண்ணீர் விட வைக்க கூடாது. परंतु हमें परमेश्वर को रुलाना नहीं है। ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். यीशु हमें देखता है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि हम जिलाया जाए। இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து इन பார்க்கணும். दिनों में परमेश्वर के लोग हम किस परिस्थिति में इसे जांच कर देखिए। அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த நம்மை हम जो अधर्म और पाप में मरे हुए थे இயேசு மறுபடியும் உயிர்ப்பித்தார். यीशु हमें फिर से जिलाया। தேவனுடைய பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் हम जो जिलाए गए மறுபடியும் மரிப்பதற்கு ஏதுவான காரியங்களுக்குள்ளே திரும்பி போவோமே ஆனால் फिर से मरने के योग्य बातों में व्यस्त रहोगे। அப்படிப்பட்டவர்களை பார்த்து இயேசு கண்ணீர் வடிக்கிறார். वैसे लोगों को देखकर यीशु रोता है। நாம் கர்த்தரை கண்ணீர் வடிக்க வைக்கிறவளா இருக்க கூடாது. हम यीशु को रुलाने वाले नहीं बनेंगे। பாவத்துக்கு நேராய் திரும்புகிறவர்களை பார்த்து இயேசு கண்ணீர் வடிக்கிறார். पाप की ओर मुड़ने वालों को देखकर यीशु रोता है। அக்கிரமத்துக்கு நேராய் திரும்பி போகிறவர்களை பார்த்து கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறார். अधर्म की ओर मुड़कर जाने वालों को देखकर यीशु रोता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து கண்ணீர் வடிக்கிற நிலைமையில நாம் வாழக்கூடாது. आज के दिन यीशु हमको देखकर रोने की परिस्थिति में नहीं रहना है। விட்டு வந்த பாவங்கள் எதுவோ, जो भी पाप हम छोड़ कर आए हैं, விட்டு வந்த அக்கிரமம் எதுவோ, जो भी अधर्म हम छोड़ कर आए हैं, அதற்கு நாம் மறுபடியும் திரும்பி போவோமேயானால் उसी की ओर यदि फिर से हम जाएंगे, இயேசு நம்மை பார்த்து அழுகிறார். यीशु हमें देखकर रोता है। வருஷத்தின் கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறேன். इस साल के आखिरी दिनों में हम आए हैं। தேவனுடைய பிள்ளைகள் உங்களை ஆராய்ந்து பாருங்க. अपने आप को जांच कर देखिए। ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு, एक बार हम उजाला मंद किए गए, ஒரு முறை அக்கிரமத்தை விட்டு வெளியே வந்தோம், एक बार हम अधर से बाहर निकले, ஒரு முறை பாவத்தை விட்டு வெளியே வந்தோம். एक बार हम पाप से बाहर निकले। பாவத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் पाप से बाहर निकले हुए लोग மறுபடியும் பாவத்துக்குள்ளே திரும்புவார்களே ஆனால் फिर से पाप की ओर मुड़ेंगे। அக்கிரமத்தை விட்டு வெளியே வந்தவர்கள் अधर्म को छोड़कर बाहर निकले हुए लोग மறுபடியும் அக்கிரமத்துக்குள்ளே திரும்புவார்களே फिर ஆனால் से अधर्म की ओर मुड़ेंगे। இயேசு கண்ணீர் வடிக்கிறார். यीशु रोता है। ஆனபடியால் இன்றைக்கு உணர்வடைய வேண்டும். इसलिए आज के दिन हमारे मन में एक विवेकित हो, இயேசுவை கண்ணீர் வடிக்க வைக்க மாட்டேன். मैं यीशु को नहीं रुलाऊंगा। பழைய பாவத்துக்கும் பழைய அக்கிரமத்துக்கும் இனி நான் திரும்பி செல்ல மாட்டேன். मैं फिर से पुराने पाप की और पुराने अधर्म की ओर नहीं फिरूंगा। தேவனுடைய பிள்ளைகள் நல்ல தீர்மானங்களை எடுக்கணும். एक अच्छा निर्णय लीजिए। நல்ல தீர்மானங்களை एक எடுக்கணும். अच्छा निर्णय लीजिए। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு இருந்தார்கள். इस्राएल लोग मिस्र देश में दासित्व में पड़े थे। கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசேயை அழைத்தார். परमेश्वर ने अपने दास मूसा को बुलाया। மோசேயை அழைத்து எகிப்துக்கு அனுப்பி मूसा को बुलाकर मिस्र देश की ओर भेजा। இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து इस्राएल लोगों को मिस्र देश से छुड़ाया வனாந்தரத்தில் வழி நடத்தி और கொண்டிருக்கிறார். जंगल में अगुवाई कर रहा था। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग மோசேயினால் வழி நடத்தப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் मूसा के द्वारा अगुवाई किए गए लोग மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். मूसा के विरोध कुड़कुड़ाने लगे। மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். मूसा के विरोध कुड़कुड़ाने लगे। மோசே கர்த்தருடைய ஊழியர். मूसा परमेश्वर का सेवक। ஊழியருக்கு விரோதமாய் முறுமுறுப்பது सेवक का विरोध कुड़कुड़ाना அது கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற முறுமுறுப்பு. वो परमेश्वर के विरोध कुड़कुड़ाने के समान है। கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है அவர்கள் உனக்கு விரோதமாய் அல்ல, वो तुम्हारे विरोध नहीं அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். बल्कि वो मेरे विरोध कुड़कुड़ा रहे हैं। சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார்,
சொன்னார், शमूएल से परमेश्वर ने कहा அவர்கள் உன்னை அல்ல, वो तुझे नहीं, அவர்கள் என்னை தள்ளி விட்டு விட்டார்கள். वो मुझे टुकरा दिया है, நான் அவர்களை இதுவரைக்கும் ஆண்டு கொண்டு வந்தேன். मैं अब तक उन पर शासन करते आया, ஆனா இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். लेकिन आज के दिन वो मांग कर रहे हैं राजा की। அவர்கள் என்னை தள்ளி விட்டு விட்டார்கள். उन्होंने मुझे टुकरा दिया है। சீஷன் என்று சொல்லும்போது जब चेला कहेंगे கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், परमेश्वर का सेवक, மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். पर मूसा के विरोध कुड़कुड़ाते हैं। ஆண்டவர் பார்க்கிறார், परमेश्वर देखता है அவர்கள் உனக்கு விரோதமாய் அல்ல, वो तेरे विरोध नहीं, எனக்கு விரோதமாய் वो முறுமுறுக்கிறார்கள். मेरे विरोध कुड़कुड़ा रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்குமேயானால், यदि ऐसी कुड़कुड़ाहट हमारे भी जीवन में हो, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அந்த காரியத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். आज के दिन मन फिराना अवश्य है। இன்னைக்கு अनेक பிள்ளைகள் கெட்டு போக காரணம், आज कई बच्चों का बिगड़ जाने का कारण क्या है? பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவித்தை விட்டு விலகி போக காரணம், बच्चे आत्मिक जीवन में पीछे हट जाने का कारण क्या है? தேவனுடைய பிள்ளைகள் வீடுகளிலே தேவனுடைய ஊழியர்களை குறித்து பேசிக் கொண்டு இருக்கிற ஒரு காரியம். इसलिए कि बच्चे घर पर हमेशा सेवकों की कमी बताते रहते हैं। ஊழியக்காரருடைய குறைகளை பேசி பேசியே வீட்டில் நேரத்தை போக்குகிறார்கள். सेवकों की कमी बता बता कर अपना समय बिताते हैं। இதை கேட்கிற பிள்ளைகள் इसे सुनने वाले बच्चे भी ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாட்டம் குறைந்து आत्मिक जीवन में लगाव कम होकर வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியமே இல்லாதபடிக்கு நஷ்டப்பட்டு கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போகிறார்கள். आत्मिक जीवन में पूरी तरह से नष्ट होकर परमेश्वर से दूर हो जाते हैं। பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போவார்களேயானால், यदि बच्चे परमेश्वर से दूर हो जाते அது हैं, நிமித்தமாய் நஷ்டப்படுவது யாரு? उसके कारण नष्ट होने वाले कौन है? தேவனுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு போகிறது. आपके बच्चों का आत्मा नष्ट हो रहा அந்த है। பிள்ளைகள் நஷ்டப்பட்டு போகும்போது பெற்றோர்கள் நஷ்டப்பட்டு போகிறார்கள். वो बच्चों का प्राण नष्ट होने पर पालक भी नष्ट हो जाते அப்ப हैं। பிள்ளைகளுடைய ஆத்துமா மரித்து போக காரணம் என்ன? उनके बच्चे का प्राण नष्ट होने का कारण क्या है? பிள்ளைகள் நஷ்டப்பட்டு போக காரணம் என்ன? बच्चे नष्ट हो जाने का कारण क्या है? ஊழியர்களை குறித்து முறுமுறுக்கிறார்கள். सदा सेवकों के प्रति कमी बताते रहते हैं। தேவ ஊழியர்களை வீட்டிலே முறுமுறுத்து परमेश्वर के सेवक के प्रति कुड़कुड़ाकर அந்த முறுமுறுப்பின் விளைவு தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போகிறது. कुड़कुड़ाने का प्रतिफल उनके बच्चों का जीवन बिगड़ जाता है। சவுல் என்கிற தேவ மனுஷனை புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். शाऊल नामक एक व्यक्ति को हम नए नियम में पढ़ते हैं। அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டு வந்தான். वो मसीह लोगों को सताता था, சீஷர்களை கட்டி காவல்ல வைத்தான். चेलों को बांध कर बंधन गृह में रखता था। இவனுடைய அக்கிரமம் மிகவும் பெரியதா இருந்தது. इसका अधर्म बहुत बड़ा था। ஒரு நாள் கர்த்தர் அவனை சந்திக்க சித்தம் வைத்தார். एक दिन परमेश्वर उससे मिलना चाहा। மத்தியான வேளையிலே दोपहर के समय வானத்திலிருந்து பெரிய வெளிச்சம் சடுதி அவன் மேல் உதித்தது. एकाएक आकाश से एक बड़ी उजाला चमक उठी। அந்த வெளிச்சத்தினால் அவன் கண்கள் ரெண்டு பார்வை இழந்து போனது. उस उजाला में उसकी दोनों आंखें अंधे हो गए। இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. उसे कुछ भी समझ में नहीं आया। ஆண்டவர் சத்தம் கேட்கிறது, केवल परमेश्वर की आवाज सुनाई दी, சவுலே சவுலே, हे शाऊल நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? तू मुझे क्यों सता रहा है? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? क्यों मुझे सता रहा அவன் है? கர்த்தரை துன்பப்படுத்தினதாக அவன் மனசு சொல்லவில்லை. उसका मन में कभी उसने सोचा नहीं कि मैं परमेश्वर को दुख दे रहा हूँ। கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். मसीह लोगों को दुख दे रहा था, தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தினான். परमेश्वर के लोगों को सता रहा था, கர்த்தருடைய ஊழியர்களை கட்டி சிறையில் வைத்தார். परमेश्वर के सेवकों को बांध कर बंधन गृह में रखा था। ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता நீ है, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தவில்லை, तू मसीह लोगों को नहीं सताया, தேவ பிள்ளைகளை நீ துன்பப்படுத்தவில்லை, तूने परमेश्वर के लोगों को नहीं सताया, தேவனுடைய ஊழியர்களை நீ துன்பப்படுத்தவில்லை, तू परमेश्वर के सेवकों को नहीं सताया, நீ துன்பப்படுத்துகிறது तूने जो सताया, நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். तू मुझे सता रहा है। நீ துக்கப்படுத்துகிற, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. तुम जिसे सता रहे हो वो यीशु मैं ही हूँ। நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. तुम जो सता रहे हो वो यीशु मैं हूँ। இப்படி தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின சவுல் ऐसे परमेश्वर के लोगों को सताया हुआ शाऊल தேவனால் மீட்டெடுக்கப்பட்டார். परमेश्वर के द्वारा छुड़ाया गया, தேவனால் மீட்டெடுக்கப்பட்டார். परमेश्वर के द्वारा छुड़ाया गया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ பிள்ளைகளை குறித்தோ, इसलिए परमेश्वर के लोगों के प्रति, தேவனுடைய ஊழியர்களை குறித்தோ
குறித்தோ परमेश्वर के सेवकों के प्रति உங்கள் வீட்டிலே முறுமுறுத்து கொண்டிருப்பீர்களே ஆனால் यदि आपके घर में आप कुड़कुड़ाते रहोगे அந்த முறுமுறுப்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு விரோதமான ஒரு முறுமுறுப்பு. वो कुड़कुड़ाहट हमारे परमेश्वर यीशु मसीह के विरुद्ध हो रहा है. இந்த முறுமுறுப்பு உங்களை பார்த்து இயேசுவை கண்ணீர் வடிக்க வைக்கிறது. ये कुड़कुड़ाहट के कारण यीशु को रुला रहे हो. இயேசு நம் நிமித்தம் கண்ணீர் வடிப்பாரானால் यदि यीशु हमारे कारण रो रहा है நம்முடைய வாழ்க்கையில விருத்தி உண்டாகாது. हमारे जीवन में बढ़ोतरी नहीं होगी. அதை நன்றாக அறிந்து கொள்ளணும். अच्छी तरह से जान लीजिए. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஒரு நாள் வேதனைப்படுத்த கூடாது. कभी परमेश्वर को दुखी न करना. உயிர்ப்பிக்கப்பட்ட பாவத்துக்கு மறுபடியும் திரும்பி போவீர்களே ஆனால் जो भी छोड़कर आए हुए पाप की ओर फिर से फिरोगे. உயிர்ப்பிக்கப்பட்ட அக்கிரமத்துக்கு திரும்பியும் கடந்து போவீர்களே ஆனால் छोड़कर आए हुए अधर्म के पीछे फिर से जाओगे. தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் நீங்கள் பேசி முறுமுறுத்து கொண்டிருப்பீர்களே ஆனால் यदि आप परमेश्वर के सेवकों के विरोध कुड़कुड़ाते रहोगे அது கர்த்தரை கண்ணீர் விட வைக்கிறது. वो परमेश्वर को रुला रहा है. அந்த கண்ணீர் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விருத்தி இல்லாதபடிக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறது. और वो आंसू परिवार में कोई बढ़ोतरी न होते हुए बच्चों के जीवन को नष्ट कर देता है. இன்னைக்கு உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். आज के दिन अपने आप को जांच कर देखिए. யாரையெல்லாம் நீங்கள் முறுமுறுக்கிறீர்கள்? आप किस किस के बारे में कुड़कुड़ा रहे हो? யாரையெல்லாம் முறுமுறுத்து आप கொண்டிருக்கிறீர்கள்? किन किन की कुड़कुड़ाहट कर रहे हो? அந்த முறுமுறுப்பை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். वो कुड़कुड़ाना आपसे दूर हो जाए. நீங்கள் மனம் திரும்பவில்லை ஆனால் यदि आप मन फिराओगे தேவனுடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். आप प्रतिज्ञा वचन के आशीर्वाद को पालोगे. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है வனாந்தரத்தில் முறுமுறுத்த அத்தனை பேரும் மரித்து போனார்கள். जंगल में जितने लोग कुड़कुड़ाए सब मर गए. வனாந்தரத்தில் முறுமுறுத்த அத்தனை பேரும் அழிந்து போனார்கள். जंगल में जितने लोग कुड़कुड़ाए सब मर गए. வனாந்தரத்தில் பிறந்த அவருடைய சந்ததி கானானுக்குள்ளே போனது. जो जंगल में जन्माए गए वे लोग कनान देश में प्रवेश किए. எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களே जो मिस्र देश से बाहर निकले थे யோசுவாவும் காலேபும் தவிர यहोशू और कालेब के अलावा வனாந்தரத்தில் முறுமுறுத்த அத்தனை பேரும் அழிந்து போனார்கள். जंगल में जितने लोगों ने कुड़कुड़ाया सब नष्ट हो गए. தேவனுடைய பிள்ளைகள் முறுமுறுப்பை உங்களை விட்டு அகற்றி போடுங்க. आपके भीतर से कुड़कुड़ाहट को दूर कर दीजिए. தேவ சமூகத்திலிருந்து ஆராய்ந்து பாருங்க. परमेश्वर के सम्मुख में अपने मन को जांच कर எத்தனை देखिए. பேர் அள வைத்தோம்? कितने लोगों को हमने रुलाया? அவங்களோடு ஒப்புரவாகணுமா? क्या हमने उनसे मेल मिलाप किया है? ஆராய்ந்து பாருங்க. जांच कर देखिए. எத்தனை பேர் நம்ம இந்த கண்ணீர் விட்டார்கள்? कितने लोग हमारे कारण रोया है? ஆண்டவரத்துல மன்னிப்பு கேளுங்க. परमेश्वर से माफी मांगो. கண்ணீர் வடிக்க வைத்த ஆட்களை ஒப்புரவாகுங்க. जिनको रुलाया उनके पास जाकर मेल मिलाप करो. எத்தனை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் முறுமுறுத்தீர்கள்? कितनी परमेश्वर के सेवकों के विरोध कुड़कुड़ाया. எத்தனை கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தீர்கள்? कितनी परमेश्वर के सेवकों के विरोध कुड़कुड़ाया. எத்தனை தேவ பிள்ளைகளை குறித்து உங்கள் வீட்டில் உட்கார்ந்து கதவிட்டீர்கள்? कितनी परमेश्वर के लोगों के बारे में अपने घर में बैठकर कमी बताई. தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் நீங்கள் கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும். इन सभी बातों के लिए परमेश्वर से मेल मिलाप करना है. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद. பாதியில முறுமுறுப்பு, பாதியில வனாந்தரத்தின் பாதியில முறுமுறுப்பு, जंगल के मार्गों में कुड़कुड़ाना, வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாமல் போயிற்று. प्रतिज्ञा वचन के आशीर्वाद को नहीं पा सके. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார். परमेश्वर हमको प्रतिज्ञा वचन देता है. அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணும். उस प्रतिज्ञा वचन के आशीर्वाद को पाना है. முறுமுறுப்பு என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு தடை பண்ணுகிறது. कुड़कुड़ाने से परमेश्वर के आशीर्वाद को हम नहीं पा सके हैं. ஆனபடினால முறுமுறுப்பை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். इसलिए कुड़कुड़ाना हमसे दूर कर दीजिए. மாத்திரமல்ல, केवल इतना ही नहीं, இந்த வனாந்தரத்திலே தேவ ஜனங்கள் வழி நடந்து கொண்டிருக்கும் போது जंगल में जब परमेश्वर के लोग चल रहे थे அவருக்கு நன்றாக ஆகாரம் கிடைக்கிறது. उनको अच्छा भोजन मिल रहा था. ஆனா அங்க சொல்லுகிறார்கள், फिर भी बोलते हैं நாங்கள் வனாந்தரத்திலே எகிப்து தேசத்தில் இருக்கும்போது अब जब मिस्र देश में थे, எகிப்து தேசத்தில் இருக்கும்போது நன்றான இறைச்சி சாப்பிட்டோம். हम जब मिस्र देश में थे, जब अच्छा मटन खाते थे, இங்க எங்களுக்கு இறைச்சி இல்ல, यहाँ पर हमको मांस नहीं मिल रहा மீன் है, இல்ல, मछली नहीं है, வெள்ளரிக்காய் இல்ல, ककड़ी नहीं है, செம்மல் கொம்மட்டிக்காய் இல்ல, कोई प्रकार की भोपला नहीं है, கீரை இல்ல, संगती नहीं है, கீரை கீரை पाला भाजी नहीं है, கீரை இல்ல, पाला भाजी नहीं है, வெங்காயம் இல்ல, कांदा नहीं है, வெள்ளை பூண்டு இல்ல, लहसुन नहीं है. மீட்டெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், ये सब छुड़ाए गए मिस्र देश के लोग, மீட்டெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் छुड़ाए गए इजराइल लोग, பஸ்கா
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட தேவ ஜனங்கள். फसह के पर्व के लहू से छुड़ाए गए इस्राएल लोग. வெங்காயம் இல்ல, வெள்ளரிக்காய் இல்ல, வெள்ளை பூண்டு இல்ல, कांदा नहीं है, लहसुन नहीं है, काकड़ी नहीं है, அது இல்ல இது இல்ல, ये नहीं है, वो नहीं है, ஒரே முறுமுறுப்பு. हमेशा कुड़कुड़ाना. தேவனுடைய பிள்ளைகள் இல்ல இல்ல இல்லன்னு சொல்லவே கூடாது. परमेश्वर के लोग कभी आपके मुंह से नहीं है ये शब्द मत निकालो. இல்லங்கிற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. आपके मुंह से कभी नहीं है ये शब्द मत निकालो. இல்ல இல்லங்கிற ஆட்கள் ஒரு நாள் திருப்தி அடையாது. जो हमें जिसके मुंह से नहीं निकलता है वो कभी संतुष्ट नहीं रहेगा. இவங்களுக்கு வெறுப்பா இருக்கிறது. इनके मन में हमेशा खालीपन. கர்த்தர் பார்த்த परमेश्वर ने देखा இவர்களுக்கு தூதர்களின் அப்பமாய மன்னாவை ஆகாரமாக கொடுக்கிறார். इनको दूतों का रोटी जो मन्ना है उसे दिया. இந்த மன்னாவாகிய இந்த தூதருடைய அப்பத்தை சாப்பிடுகிறார்கள். अब ये दूतों का रोटी मन्ना खाने लगे. இந்த மன்னாவின் ருசியை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. मन्ना का स्वाद बाइबल में इस प्रकार लिखा गया है. அது வெண்மை நிறமாய் இருந்தது. वो सफेद रंग का था. கொத்தமல்லி அளவு விதையாய் இருந்தது. वो धनिया सा दाना के समान था. அது சாப்பிடுவதற்கு தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது. वो खाने के लिए एकदम ही मध डाला हुआ एक स्वादिष्ट भरा हुआ मिठाई था. இவ்வளவு அருமையான ருசியான தூதருடைய அப்பத்தை கர்த்தர் கொடுத்தார். इतना अच्छा एक मीठा दूतों का रोटी परमेश्वर ने उनके लिए मन्ना में दिया था. ஆண்டவர் சொன்னார், ஒரு தலைக்கு ஒரு ஓமர் அளவு பொறுக்கி கொள்ளுங்கள். परमेश्वर ने कहा एक व्यक्ति एक ओमर उठाए. ஆனா ரொம்ப ஆசை. लेकिन उनके मन में बहुत बड़ी लालच. ஒரு ஓமர் பொறக்க கூடியவர்கள் जो एक ओमर उठाना चाहिए ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அதிகமாய் சேர்த்தார்கள். वो बहुत लालच कर करके ज्यादा उठा लिए. அந்த அளவுக்கு அதிகமாய் சேகரித்தவர்கள் ज्यादा जिसने उठाया அந்த கூட்டத்தில் உண்டு. वैसे भी लोग भीड़ में थे. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நமக்கு வேதம் மன்னா என்று சொல்வது हमारे लिए मन्ना जो होता है வேத வசனத்தை குறிக்கிறது. परमेश्वर के वचन की तुलना में बताया வேத गया है. வசனத்தை குறிக்கிறது. परमेश्वर का वचन की तुलना में बताया ஆண்டவருடைய है. பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். परमेश्वर के लोग अपने आप को जांच कर देखेंगे. ஆரம்ப நாட்கள்ல வேதத்தின் மீது இருந்த ஒரு தாகம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? क्या शुरुआत में हमारे मन में जो परमेश्वर के वचन के प्रति प्यास था वो है? வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் हमारे मन में पवित्र शास्त्र को पढ़ने की அந்த आस. வேதத்தின் மீது உள்ள தாகம் இன்றைக்கு குறைந்து போயிருக்குமேயானால் पवित्र शास्त्र पढ़ने की जो आस थी यदि वो घट गई हो. மன்னாவை அதிகமாய் சேர்த்து சேர்த்து புசித்தார்கள். मन्ना को अधिक जमा कर करके खाते थे. நாளடைவிலே लेकिन दिन में அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், दिन बीतते बीतते लोग कहने लगे இந்த மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மன்னா எங்களுக்கு வெறுப்பா இருக்கிறது. इस मन्ना को खा खा कर हमारे लिए बहुत ही नफरत हो गई है. இந்த மன்னா எங்களுக்கு வெறுப்பா இருக்கிறது. इस मन्ना से हमें नफरत हो गई है. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग வேதத்தை தாகமாய் இருந்தவர்கள், जो लोग पवित्र शास्त्र के प्यासे थे, வேதத்தை அதிகமாய் வாசித்தவர்கள், जो वचन को अधिक पढ़ते थे, இன்றைக்கு வேதம் அவர்களுக்கு வெறுப்பா இருக்கிறது. उनके लिए आज के दिन पवित्र शास्त्र बड़ा नफरत हो गया है. வேதத்தின் மீது இருந்த தாகம் குறைந்து போனது. पवित्र शास्त्र के प्रति जो खाफना था वो घट गया. ஆண்டவருடைய பிள்ளை உன் வேதத்தின் மீது இருந்த தாகம் உனக்கு குறையுமேயானால் यदि पवित्र शास्त्र के प्रति तुम्हारी आस घटती जा रही है, கர்த்தர் உங்களை பார்த்து வேதனைப்படுகிறார். परमेश्वर आपको देखकर दुखी हो रहा है. கர்த்தர் வேதனைப்படுகிறார். आपको देखकर दुखी हो रहा है. இரவும் பகலுமாய் கர்த்தருடைய வேதத்தை தியானித்த மனிதர்கள் உண்டு. जो व्यक्ति लोग रात दिन परमेश्वर के बाइबल को ध्यान करते थे, வேதத்தை கையில் எடுத்தால் கீழே வைக்க மனம் இல்லை. यदि एक बार बाइबल को हाथ में उठा लेते तो नीचे नहीं रखते थे. சாப்பிட கூட மனம் இல்லாமல் வேதத்தை வாசித்தவர்கள் உண்டு. खाना तक नहीं खाते थे, बाइबल को नीचे नहीं रखते थे. அவருடைய பிள்ளைகளுடைய ஆரம்ப நாட்களை நினைத்து பார்ப்பேன். हमारी शुरुआत के दिन को स्मरण कीजिए. வேதத்தை எவ்வளவாய் நேசித்து, बाइबल से कितना प्रेम करते थे, வேதத்தின் மீது எவ்வளவு தாகமாய் இருந்து, पवित्र शास्त्र पर कितनी हाफना थे, இரவும் பகலுமாய் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து, दिन रात पवित्र शास्त्र के वचन पढ़ते थे, சாப்பாடு மறந்து கூட வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்த, भोजन को तक भूल जाते थे, भूल कर वचन पढ़ते थे. இப்படியெல்லாம் வேதத்தை நேசித்து வாசித்தவர்கள் इतना परमेश्वर के वचन पर प्रेम करने वाले இன்றைக்கு வேதத்தை வாசிக்க மனம் இல்லை. आज के दिन बाइबल पढ़ने की इच्छा नहीं हो रही है. வேதத்தை அந்நிய காரியமாய் நினைக்கிறார்கள். बाइबल को पराया चीज समझते हैं. இந்த மன்னா எங்களுக்கு வெறுப்பா இருக்கிறது. ये मन्ना से हम नफरत हो गए हैं. வேதத்தை விட்டால் வேற ஒண்ணு இல்லையா? क्या ये बाइबल को छोड़
छोड़कर और कुछ भी नहीं है। பைபிள் படிக்க மனம் இல்ல, बाइबल को पढ़ने की इच्छा नहीं हो रही பைபிள் है, படிக்க மனம் இல்ல. बाइबल पढ़ने की इच्छा नहीं हो रही இப்ப है। எல்லார் கையில மொபைல் இருக்கிறது. सबके हाथ में मोबाइल है, அந்த மொபைல் இருக்கிறதுனால तो मोबाइल होने के कारण தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை எடுத்து வாசிக்க மனம் இல்ல. बाइबल को उठा के पढ़ने की इच्छा नहीं हो रही है। ஆரம்ப நாட்கள்ல शुरुआत में எல்லார் வீட்லயும் நியூஸ் பேப்பர் போடுவாங்க. सबके घर में न्यूज़पेपर आता था। நியூஸ் பேப்பர் யார் வாங்குறாங்களோ அவங்க வீட்ல நியூஸ் பேப்பர் போடுவாங்க. जिनके घर में न्यूज़पेपर मंगाते थे उनके घर में आता था। காலையில எழும்பின உடனே காப்பி குடிச்சிட்டு நியூஸ் பேப்பர் வாசிக்கிற பழக்கம் சிலருக்கு உண்டு. कुछ लोगों की आदत होती है कि सुबह सुबह उठकर चाय पी के न्यूज़पेपर पढ़ेंगे। சில வீடுகள்ல கர்த்தரை அறியாத வீடுகள்ல कुछ लोगों के घर जहाँ पर परमेश्वर को जानते नहीं கர்த்தரை है, அறியாதவர்கள் என்று சொல்ல முடியாது, கர்த்தரை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, உண்மையான தேவன்பு இல்லாதவர்கள் जो परमेश्वर को जानने वाले हो या नहीं जानने हो, जिसको परमेश्वर पर सच्चा प्रेम नहीं है। ஏன்னா நான் படிக்கல, நான் என் கூட படிக்கிற பிள்ளைகள் சொல்லுவாங்க, मैं ऐसा नहीं पढ़ी हूँ लेकिन मेरे सगे सहेलियों ने ऐसे कहा है। அந்த நாட்கள்ல அப்படியெல்லாம் புக்கு உண்டு. उन दिनों में ऐसा सब बुक होता था, पुस्तक, கல்கி, कलही, குமுதம், कुमुदम, ஆனந்த விகடன், आनंद विगड़न, இப்படி நிறைய புக்கு உண்டு. ऐसे बहुत सारे किताबें आते थे। அத படிக்கிறதுல மும்முரமா இருப்பாங்க. उसे पढ़ने में बहुत उत्साहित होते ஆனா थे। இன்றைக்கு மொபைல் கையில வந்திருக்கு. आज तो मोबाइल हमारे हाथ में அந்த है, கல்கி, குமுதம், ஆனந்த விகடன் தேவையில்லை. इसलिए हमको कोई भी किताब की जरूरत नहीं है। மொபைல பாக்குறதுக்கே நேரம் இல்ல. मोबाइल देखने को ही समय नहीं मिलता தேவனுடைய है। பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है। வேதத்தின் மீது தாகமாய் இருந்தவர்கள், जो लोग बाइबल पर प्यासे थे, இரவும் பகலும் வேதத்தை தியானித்துக் जो கொண்டிருந்தவர்கள், दिन रात बाइबल को ध्यान करते थे, ஆகாரத்தை கூட மறந்து வேதத்தை வாசித்தவர்கள், भोजन तक भूलकर बाइबल पर ध्यान करने वाले, இன்றைக்கு வேதத்தை கையில் எடுக்க மனம் இல்லை. आज के दिन बाइबल को हाथ में उठाने तक इच्छा नहीं हो रही வேதத்தை है। வாசித்தாலும் மனதுக்குள்ள வேத வசனம் போவதில்லை. बाइबल को पढ़ने पर भी वचन मन में नहीं जा रहा है, வேதத்தை அந்நிய காரியமாய் நினைக்கிறார்கள். इसलिए कि बाइबल को पराया चीज समझ रहे हैं। சிலர் ஆராதனைக்கு வரும்போது கூட வேதம் கொண்டு வருவதில்லை. कुछ लोग आराधना में आते समय भी बाइबल नहीं लाते हैं। சிலர் வேத புத்தகத்தை தூசி தட்டி தூக்கி கொண்டு வருகிறார்கள். कुछ लोग पवित्र शास्त्र की धूल को हटा कर ले आते தேவனுடைய பிள்ளை हैं। கர்த்தர் உன்னை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். परमेश्वर आपको देखकर रो रहा है, இயேசு உன்னை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். यीशु आपको देखकर रो रहा है। இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். आज के दिन मन फिराइए, நல்ல ஒரு தீர்மானங்களை எடுங்க. एक अच्छा निर्णय लीजिए। ஆண்டவரே, இந்த நாள் முதல் हे परमेश्वर, आज के दिन से உம்முடைய வேதத்தை நான் நேசிப்பேன். मैं आपके पवित्र शास्त्र से बहुत प्रेम करूंगा। உம்முடைய வேதத்தை நான் வாசிப்பேன். मैं आपके पवित्र शास्त्र को पढ़ूंगा। உம்முடைய வேதத்தை நான் मैं தியானிப்பேன். आपके पवित्र शास्त्र को ध्यान करूंगा। உம்முடைய வேதத்தை என் மனமகிழ்ச்சியாய் நான் எண்ணுவேன். मैं आपके पवित्र शास्त्र को अपना मन का प्यासा समझूंगा। மாம்சத்துல எடுக்கிற பிரயாசம் அல்ல. शारीरिक रीति से लेने वाली प्रयास नहीं, ஏன்னா அதை விட்டு நாம் தூரம் போயிட்டோம். क्योंकि हम उससे दूर हो गए। இனி வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்பினால் अभी भले ही हम बाइबल पढ़ना चाहेंगे, வேதத்தை கையில் எடுத்தால் தூக்கம் வருகிறது. बाइबल को हाथ में उठाते ही नींद आती है। ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். परमेश्वर के सम्मुख में प्रार्थना कीजिए। ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரு. हे परमेश्वर, मुझे अनुग्रह வேதத்தை दीजिए। வாசிக்க எனக்கு கிருபை தாரு. बाइबल को पढ़ने के लिए मुझे अनुग्रह दीजिए। வேதத்தை நேசிக்க எனக்கு கிருபை தாரு. बाइबल से प्रेम करने के लिए मुझे अनुग्रह दीजिए। வேதத்தை தியானிக்க எனக்கு கிருபை बाइबल தாரு. को ध्यान करने के लिए मुझे अनुग्रह दीजिए। கர்த்தர் கிருபை தருவாரானாய். यदि परमेश्वर आपकी करुणा करे, தேவனுடைய பிள்ளைகள் மறுபடியும் நீங்கள் வேதத்தை நேசிக்க ஆரம்பிப்பீர்கள். फिर से आप बाइबल से प्रेम करना शुरू करोगे। இதுவரையிலும் வேத வாசிப்பின் ஜீவியத்தை விட்டு நீங்கள் எந்த அளவுக்கு தூரமாய் போயிருந்தாலே, अब तक भले ही आप बाइबल पढ़ने के विषय में कितने भी पीछे गए हो, இன்றைக்கு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். आज के दिन आप परमेश्वर से माफी मांगिए। ஆண்டவர் இந்த தவறுதலை கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பாராக. परमेश्वर इस गलती को आपके लिए क्षमा करे। பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा जी हमसे बातें कर रहा है। தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிகிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். आज्ञा पालन करने वाले आशीर्वाद को पालेंगे। முறுமுறுப்பை நம்ம விட்டு மாற்றுவேன். बुड़बुड़ाना हमसे दूर कर देंगे। வேதத்தை விட்டு தூரமாய் விலகி போன அனுபவத்தை விட்டு நம்ம மாறுவேன். पवित्र शास्त्र से दूर हुआ परिस्थिति को अपने आप से दूर कर देंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மாத்திரமல்ல,
மட்டுமல்ல, केवल ये नहीं, தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, மீட்டெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் छुड़ाए गए इजराइल लोग வனாந்திரத்தில் வழிநடத்தி கொண்டு வரும்போது जंगल में जब चलाए जा रहे थे, அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு முறுமுறுப்பு. उनके जीवन में भयंकर कुड़कुड़ाहट. அவர்கள் வருகிறார்கள், தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாய் பேசி वे मूसा के और परमेश्वर के विरुद्ध बातें करते हैं. எங்களை சாகடிக்கவா இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தீர் என்று சொல்லி கேட்கிறார்கள். क्या हमको मारने के लिए इस जंगल में लाए हो? நல்ல எகிப்தியருக்கு வேலை செய்து நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். हम तो अच्छा कमाते थे मिस्र देश में, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். कड़ी मेहनत करते थे, पगार लेते थे. இப்போ நீர் இந்த வனாந்திரத்தில் கூட்டி வந்து எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தீர்? अभी आप हमको जंगल में ले आकर क्या मरवाने को ले आए हो? ஆண்டுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் அப்படிதான் கேள்வி आज கேட்கிறார்கள். कई परमेश्वर के लोग ऐसे प्रश्न पूछते हैं, நான் உலகத்துல இருந்தா நல்லா இருந்திருப்பேன். यदि मैं दुनिया में होता तो अच्छा होता. ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்ம என்ன இடத்துல வைத்திருக்கிறார்? परमेश्वर हमको किस जगह पर रखा है? இந்த இடத்துல திருப்தி இல்ல. इस जगह पर संतुष्टता नहीं है. ஏன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर ने हमको आशीष भी दिया அதனால है. ஆசீர்வாதத்தின் மேன்மை என்ன என்பது தெரியவில்லை. आशीर्वाद की महत्वता को नहीं जानते हैं. நானும் ஒரு உலகத்துல ஒரு ஸ்தானத்துல இருந்திருந்தால், यदि मैं भी एक दुनिया में एक पद में होता, நான் அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன். मैं ऐसा होता वैसा होता. இது என்ன வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள்? ये सब बातें मुंह से क्यों निकलती हैं? தேவன் நடத்துகிற பாதையில திருப்தி இல்லை. इसलिए कि परमेश्वर जिस रास्ते में चला रहा है उस रास्ते में कोई संतुष्टता नहीं है. எல்லாம் நிறைவாய் இருக்கிறது. सब कुछ भरपूरी है. தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். अपने आप को जांच कर देखिए. ஆரம்பத்துல ஊழியக்காரர்கள் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். शुरुआत में सेवक लोग आकर सुसंदेश सुनाते थे. இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார். यीशु आपको शांति देगा. இயேசு உங்களுக்கு நிம்மதியை தருவார். यीशु आपको चैन देगा. இயேசு உங்களை நேசிக்கிறார். यीशु आपसे प्रेम करता है. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது ये सब बातें सुनते समय நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி இழந்து சமாதானம் இழந்து நிற்கிற சூழ்நிலையில जब हमारा शांति हमने खो दिया था, हमारा समाधान उड़ गया था, இயேசு நம்மை நேசிக்கிறார். उस समय परमेश्वर हमसे प्रेम करता है. என்னை நேசிக்க இயேசு இருக்கிறார். मुझसे प्रेम करने के लिए यीशु है. இயேசு எனக்கு சமாதானம் தருவார் यीशु मुझे समाधान देगा என்று சொல்லி ஆண்டவரை பின்பற்றி வருகிறார்கள். ऐसा कहते हुए यीशु का पीछा करने लगते हैं. அவர்கள் ஆரம்பத்துல இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது शुरुआत में जब यीशु को मानकर उन्होंने विश्वास किया था, கர்த்தர் அவர்களை பிள்ளைகளை போல நடத்துகிறார். परमेश्वर उनको एक बच्चे के समान चलाता ஒரு है. சிறு பிள்ளையை போல கர்த்தர் கரம் பிடித்து நடத்துகிறார். एक छोटे बच्चे के समान हाथ पकड़कर चलाता ஆனா है. நாட்கள் வர வர लेकिन दिन बीतते बीतते அவர்களை உருவாக்குவதற்காக उनको बनाने के लिए வாழ்க்கையில சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வழியா அவர்களை வழி நடத்துகிறார். जीवन में थोड़ा तकलीफ कष्ट ये सब देखकर उनको चलाता है. அப்ப இந்த கஷ்டங்கள் நஷ்டத்தை பார்க்கும்போது लेकिन जब कष्ट और नष्ट को देखते हैं, இயேசு அழைக்கிறார், இயேசு நேசிக்கிறார் சொல்லி கூப்பிட்டு यीशु बुलाता है, यीशु प्रेम करता है ऐसा कहकर हमको बुला तो लिया, இப்ப இயேசு இயேசு சொல்லி என்னத்த கண்டேன்? लेकिन अभी यीशु यीशु कहकर मैंने क्या देख लिया? சர்ச்சு சர்ச்சுன்னு ஓடி வந்து என்னத்த கண்டேன் चर्च चर्च बोल के जाके मुझे क्या फायदा हुआ? என்று சொல்லி வாழ்க்கையில பலவிதமான முறுமுறுப்பு. ऐसा कहते हुए अपने जीवन में कई प्रकार की बुड़बुड़ाना चालू होता இங்க है. வந்து சாவறதை விட பேசாம அங்கே செத்து இருக்கலாம். यहाँ आकर मरने से तो हम वहां पर या भला होता मरते. அது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் சொல்லுகிறார்கள். इजराइल लोग वैसे ही कह रहे थे, நாங்கள் வந்து வனாந்தரத்திலே சாவதை பார்க்கிறோம், हम तो इस जंगल में आकर मरने से बढ़कर எகிப்தியருக்கு வேலை செய்து மரிப்பது எங்களுக்கு நல்லது என்று சொல்கிறார்கள். मिस्र देश में जो कड़ी मेहनत करके मर रहे थे वो भला होता. நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது? उनकी मुंह की बोली कैसी थी? நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது? हमारी मुंह की बोली कैसा है? கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है. ஆண்டுடைய இருதயத்தை வார்த்தைகள் வேதனைப்படுத்துகிறது. आपका मुंह की बोली परमेश्वर के मन को दुखी कर रहा है. தேவனுடைய பிள்ளைகள் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग बड़े ही ध्यान पूर्वक रहेंगे. கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है. மோசே தேவனுடைய சமூகத்தில் விழுகிறார். मूसा परमेश्वर के पद चरण में गिर गया. கர்த்தருடைய இருதயத்தில் கோபம் வந்தது. मन में गुस्सा आया. ஆண்டவர் அந்த வலு சர்ப்பத்தை ஜனங்களுக்கு மத்தியில் அனுப்பினார். परमेश्वर ने एक सर्प को लोगों के बीच में छोड़ दिया. அந்த வலு சர்ப்பம் பாளையத்துக்குள்ள வந்து ये अजगर जो है वो ऐसी बटोरे में प्रवेश करके அங்க இந்த ஜனங்களை எல்லாம் தீண்டுகிறது. छावनी में प्रवेश करके लोगों को
ढसने लगा। வலு சர்ப்பம் யாரையெல்லாம் கடித்ததோ जिन जिनको सर्प ने ढस लिया அவரெல்லாம் மரித்து போனார்கள். वे लोग सब मर गए। ஆனால் அந்த வலு சர்ப்பம் அவர்களை கடித்த போது लेकिन वो अजगर उनको टसने के कारण இப்பொழுது வந்து ஜனங்கள் வந்து முறையிடுகிறார்கள். अब ये लोग और भी बुड़बुड़ाने लगे। இந்த வலு சர்ப்பம் கடிக்கிறதுனால अनेक ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ये सर्प के डसने से कई हजार हजार लोग मर गए இந்த हैं। வலு சர்ப்பத்தை எங்களை விட்டு மாற்றி போடு. ये सर्प को हमसे दूर कर दीजिए। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நிமித்தம் பாடுபடுவதை நீங்கள் பொறுத்துக்கொள்ள மனமில்லாவிட்டால் यदि परमेश्वर के निमित्त आप दुख उठाना नहीं चाहोगे, ஆண்டவரை விசுவாசித்து தேவனுடைய வழிகளில் முன்னேற வரும்போது परमेश्वर पर विश्वास करके परमेश्वर के मार्गों में आगे बढ़ते समय எப்பொழுதும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்றே நினைத்துக் கொண்டிருந்தால் हमेशा आशीर्वाद आशीर्वाद बोलकर सोचते रहोगे, ஆசீர்வாதமான பிரசங்கத்தை மாத்திரம் கேட்க மனமற்று இருப்பீர்களானால் केवल आशीर्वाद भरी संदेश को ही सुनना चाहोगे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை உருவாக்குவதற்காக சில கஷ்டத்தின் வழியாய் நடத்தும் போது परमेश्वर आपको बनाने के लिए जब कोई कष्ट के मार्ग में चलाता है, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்து यदि आप परमेश्वर के विरोध बुड़बुड़ाओगे, கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போவீர்களானால் परमेश्वर से दूर हो जाओगे, அந்த சர்ப்பம் तो वो सर्प சர்ப்பம் என்று சொல்லும்போது வஞ்சிக்கிற ஆவி सर्प कहते समय बहकाने वाली आत्मा, அந்த वंचिக்கிற ஆவி உள்ளே நுழைந்து वो बहकाने वाली आत्मा प्रवेश करके தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் ஆத்துமாவை மறிக்க ஒப்பு கொடுத்து आपके प्राण को प्राण में मौत ले आती है கர்த்தரை விட்டு தூரமாய் வழி விலகி போக और பண்ணுவார். परमेश्वर से दूर करा देता है। இன்றைக்கு கர்த்தரை இத்தனையோ வருஷமாய் பின்பற்றி வந்த தேவ பிள்ளைகள் इतने साल से जो परमेश्वर का पीछा कर रहे हो, வருஷமாய் தேவனை பின்பற்றி வந்தவர்கள் कई सालों से परमेश्वर का पीछा करने वाले लोग கேட்ட சொல்வார்கள் 30 வருஷம் விசுவாசி, पूछेंगे तो कहेंगे मैं 30 साल का विश्वासी हूँ, நான் 40 வருஷம் விசுவாசி. मैं 40 साल का विश्वासी हूँ, எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலே कितना भी साल का विश्वासी क्यों न हो, இந்த இயேசுவை பின்பற்றி இப்படி கஷ்டப்பட்டு சாவதை பார்க்கிறேன். इस यीशु का पीछा करके तकलीफ में मरने से बढ़कर உலகத்துல இருந்து உலக பிரகாரமாய் ஜீவித்து மரிப்பது எவ்வளவு நல்லது दुनिया में रहकर दुनियादारी में जीवन बिताकर मरना कितना ही बढ़कर है। என்று ஒரு மனுஷன் சொல்லுவானானா ऐसा यदि कोई एक व्यक्ति कहे, தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுக்கிறார்கள். वे लोग के अंदर बहकाने वाली आत्मा प्रवेश हुई है। அல்லேலூயா हालेलुया ஹalleluya हालेलुया। ஸ்தோத்திரம். ஆபிரகாம் சகோதரனுக்கு முக்கத்துக்கோல ஆமா சிஸ்டர் सिस्टर जी, ஒரு நாள் வாழ்ந்தாலும் एक दिन भी जीऊं 1000 தலையை எடுத்துட்டு 1000 सिर को निकालकर பேசாம ஜெயில போயிட்டாலும் பரவாயில்லை, भले जेल चले जाऊंगा चलेगा, ஒரு நாள் இருந்தாலும் 1000 பேரை வெட்டி தள்ளணும். एक दिन भी रहूं 1000 लोग के सिर उड़ाना है। அப்படிதான் வைராக்கியமா இருந்தேன். ऐसा सब मेरे मन में तीव्रता थी, ஆனா ஆண்டவர் என்ன பிடிச்சி लेकिन परमेश्वर मुझे पकड़ के என்னை ரட்சித்து தனி மனிதனாய் கொண்டு வந்தார். मुझे उद्धार करके अकेला व्यक्ति बनाकर लाया। எப்பவும் அந்த வார்த்தை சொல்லிட்டே இருப்பாரு. हमेशा वो भाई कहते रहेंगे। அப்போ இப்பதான் இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க, ऐसे इजराइल लोग भी बोल रहे थे, ஆனா அவங்க அப்படி சொல்லல. उन्होंने ऐसा नहीं कहा। உலகத்துல ஒரு நாள் இருந்தாலும் 1000 பேர் அழிக்கணும் தான் நினைச்சேன். मैं तो सोच रहा था कि दुनिया में एक भी दिन रहो 1000 लोगों को उड़ा दूं। அழிச்சிட்டு பேசாம ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லை அப்படிதான் நினைச்சேன். मैं तो यही सोच रहा था कि मैं जेल में चले जाऊं फिर भी चलेगा, ஆனா ஆண்டவர் என்னை சந்தித்தார் என்று சொல்றாரு. लेकिन परमेश्वर मुझसे मिला ऐसा ஆனா कहेंगे। இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி சொல்லல. लेकिन इजराइल लोग ने ऐसा नहीं कहा। எகிப்திற்கு வேலை செய்து அங்க மடிஞ்சா நல்லது, मिस्र देश के देश में मेहनत करके मर जाएंगे तो वो भला होगा, இங்க வந்து வனாந்தரத்துல ஏன் சாகணும்? यहाँ आके जंगल में क्यों मरना है। தேவனுடைய பிள்ளைகள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். बहकाने वाली आत्मा के हाथों में देता है। இந்த வஞ்சிக்கிற ஆவி அவர்களை மரணத்துக்கு கொண்டு போகிறது. ये बहकाने वाली आत्मा आपको मौत की ओर ले जाता है। ஜனங்கள் முறையிடுகிறார்கள். लोग बुड़बुड़ाने लगे। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, மோசே பார்த்து சொன்னார், मूसा से कहा, இந்த வெண்கல சர்ப்பத்துக்கு இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்துக்கு ஏதுவாய் इस ठसने वाले सर्प के तुलना में நீ ஒரு வெண்கலத்துல ஒரு சர்ப்பத்தை உண்டாக்கி तुम एक लोहे में एक सर्प बनाओ ஒரு கம்பத்திலே நாட்டி और एक लाठी में लटका दो, அதை நாட்டி வை. उसे काटी को लगा कर रखो। எவர்களை எல்லாம் இந்த வலு சர்ப்பம் கடிக்குமோ जिनको जिनको ये सर्प टसेगा, அவர்கள் வலு சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்ட போது वे लोग जब भी टसाए जाएंगे, கம்பத்திலே
ஏற்றி வைக்கப்பட்டிருக்க வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் जब वो काटी पर लगाए हुए उस लोहे की सर्प की ओर देखेंगे அவர்கள் மரிக்காமல் பிழைப்பார்கள். वे लोग बिना मरे जीवित रहेंगे அவர்கள் மரிக்காமல் பிழைப்பார்கள். वे लोग बिना मरे बचे जाएंगे அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया புதிய ஏற்பாட்டு காலத்திலே लेकिन नए नियम के काल में நமக்காக இயேசு சிலுவையிலே தொங்கினார். हमारे लिए यीशु क्रूस पर टंगाया गया அதனால தான் ஃபாதர் பாடினார், इसलिए फादर जी ने गीत गाया இயேசு சிலுவையிலே தொங்கினதுனால यीशु क्रूस पर लटकाए जाने के कारण நம்மை இயேசு வாழ வைத்தார். हमें परमेश्वर जीवित रखा है அந்த வஞ்சிக்கிற ஆவியாகிய சர்ப்பம் நம்மை தீண்டாதபடிக்கு वो सर्प जो हमें न टसते हुए கர்த்தர் நம்மை வாழ வைத்தார். परमेश्वर हमें जीवित रखा கர்த்தர் நம்மை வாழ வைத்தார். परमेश्वर हमें जीवित रखा அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया தேவனுடைய பிள்ளைகள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. बहकाने वाली आत्मा को मौका न देना வஞ்சிக்கிற ஆவி நம்மை அறியாமல் தந்திரமாய் நமக்குள்ளே நுழையே. हमारे अंदर बहकाने वाली आत्मा अनजान में हमारे अंदर प्रवेश करेगा வஞ்சிக்கிற ஆவி நமக்கு தந்திரமாய் கிரியை செய்ய. हमारे अंदर बहकाने वाली आत्मा बड़ी चतुराई से क्रिया करेगा கிபியோனியர்கள் किबोनियो लोग யோசுவாவிடத்தில் வந்தார்கள். यहोशू के पास आए அந்த யோசுவா போரிடமெல்லாம் ஜெயத்தை கொடுக்கிறார். यहोशू जहां भी जाता था वहां पर जय मिलता था அல்லேலூயா. हालेलुया கவனமா கேட்கணும். ध्यान से सुनिए போரிடமெல்லாம் ஜெயம், जहां भी जाता था वहां जय வெற்றி. जय சத்துருக்களை எல்லாம் அழித்து அழித்து போடுகிறான். सभी शत्रुओं को नष्ट कर देता था யோசுவாவை கொண்டு கர்த்தர் செய்த அற்புத கிரியைகள் எல்லாம் கிபியோனியர்கள் கேள்விப்படுகிறார்கள். यहोशू के द्वारा जो भी कार्य हुआ सब किबियोनी लोग सुना அப்ப கிபியோனியர்கள் ये किबोनी लोग இந்த யோசுவா நம்மையும் அழித்து போட்டு விடுவான், यहोशू हमको भी नष्ट कर देगा நாம் அழிக்கப்பட கூடாதபடிக்கு हम नष्ट न हो जाए इसलिए அவர்கள் தந்திரமாய் ஒரு ஆலோசனை பண்ணி वे लोग बड़े चतुराई से एक युक्ति लिया இந்த தந்திரம் என்ற வார்த்தை எங்கே பயன்படுத்தப்படுகிறதோ ये चतुर ये शब्द जहां पर भी उपयोग होता है அங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், वहां पर आप लोग समझ लीजिए வஞ்சிக்கிற ஆவி அல்லது சர்ப்பத்தின் ஆவி, बहकाने वाली आत्मा भरमाने वाली आत्मा இந்த ஆவி அவர்களை தந்திரமா கிரியை செய்கிறது. ये आत्मा उनके अंदर क्रिया करता है அவர்கள் நல்ல கிழிஞ்சு போன வஸ்திரத்தை உடுத்தி கொண்டார்கள், वो ऐसा फटा हुआ कपड़ा पहन लिए பூத்து போன அப்பத்தை வைத்துக் கொண்டார்கள், और बासी हुआ रोटी को ले लिए கிழிந்து போன பாதரட்சைகளை வைத்துக் கொண்டார்கள். वो फटा हुआ जूतों को रख लिए யோசுவாவிற்கு வந்தார்கள். यहोशू के पास आए யோசுவாவிடத்துல சொல்றாங்க, यहोशू के पास आकर कहते हैं நாங்கள் தேசத்தை விட்டு புறப்பட்ட நாள்ல हम जिस दिन देश से निकल आए இந்த வஸ்திரத்தை புதிதாய் உடுத்தி வந்தோம். उस दिन हम ये कपड़ा नया नया पहनकर आए थे நாங்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்த நாள்ல हम देश को छोड़े उस दिन இந்த அப்பத்தை சுட சுட எடுத்து கொண்டு வந்தோம். इस रोटी को गर्मा गर्म लाए थे நாங்கள் தேசத்திலிருந்து புறப்பட்ட போது हम जब देश से निकले थे இந்த பாதரட்சை புதிதாய் போட்டு கொண்டு வந்தோம். ये जो जूता हमने पहना है ये नया नया पहना था இப்ப பாரு, अभी देखो எங்க வஸ்திரம் எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு, हमारा सब कपड़ा फटा हुआ எங்க है அப்பம் எல்லாம் பூத்து போச்சு, हमारा रोटी बासी हो गई है நாங்க போட்டிருக்க பாதரட்சை எல்லாம் கிழிந்து हमारा போயிடுச்சு. जूता भी फट गया है அதனால எங்களுக்கு கொஞ்சம் அடைக்கலம் தாங்க. इसलिए हमको जरा शरण दो ना தந்திரமா உள்ள நுழையுது, बड़े चतुराई से प्रवेश किया தந்திரமா நுழையுது. बड़े चतुराई से प्रवेश किया யோசுவாவுக்கு தெரியல. लेकिन यहोशू नहीं समझा யோசுவா கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கவும் இல்ல, यहोशू परमेश्वर से सम्मति भी नहीं लिया உள்ளே எடுத்துக்கொண்டார். उनको अंदर ले लिया தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இந்த கிபியோனியர்கள் கடைசி வரையிலும் சத்ரு அழிக்கப்பட வேண்டிய சத்துருக்களில் ஒருவனாய் இருந்த போதிலும் ये किबोनी लोग परमेश्वर के द्वारा नष्ट किए जाने वाले लोग होने पर भी இவன் உள்ளே ஏற்றுக்கொண்டபடினாலே यहोशू ने उनको अंदर मान लिया इसलिए கர்த்தர் சொன்னா परमेश्वर ने कहा அவர்கள் கடைசி காலம் வரைக்கும் वे लोग आखिरी तक விறகு வெட்டுறவர்களாயும் தண்ணீர் எடுக்கிறவர்களாயும் வேலைக்கு நியமிச்சு வையினார். लकड़ी काटने के लिए पानी भरने के लिए इनको काम देकर इनको नियुक्त कर दे அதனால இந்த ஏவாள் தனியா இருக்கும்போது इसलिए ये हव्वा जब अकेली बैठी थी சர்ப்பம் உள்ள நுழைஞ்சிச்சு. सर्प भीतर प्रवेश किया சர்ப்பம் உள்ள நுழைந்து सर्प आकर உங்களிடத்துல கர்த்தர் ஏதாயிலும் சொன்னதுண்டோ, क्या परमेश्वर ने आपसे कुछ कहा है ஏதாயிலும் சொன்னதுண்டோ, क्या कुछ तो कहा है ஆமா சொன்னாரு. हाँ कहा தோட்டத்தின் நடுவில் உள்ள கனியை புசிக்க கூடாது என்று சொன்னார். बगीचे के
बीच में जो वृक्ष है उसका फल खाने से मना किया है। தனியா இருக்கிற வேலையில பிசாசு வருகிறார், अकेले जब बैठे रहते हैं तब शैतान आता है, சர்ப்பம் வருகிறது, सर्प आता है, வஞ்சிக்கிற ஆவி உள்ள கிரியை செய்யுது. बहकाने वाली आत्मा क्रिया करता है। இது ஏவாளிடத்தில் வந்த வஞ்சிக்கிற ஆவி. ये हव्वा के अंदर आई हुई आत्मा। ஆனா மனோவாவின் மனைவி தனியா இருக்கும்போது लेकिन मनोवा की पत्नी जब अकेली थी, தேவதூதன் வந்தார், वहां पर स्वर्गदूत आया, நடக்க போகிற காரியங்களை குறித்து சொல்லி கொடுத்தார். आने वाली बातों को बताया। இன்னைக்கு நம்மகிட்ட யார் வரா? आज हमारे पास कौन आ रहा है? வஞ்சிக்கிற ஆவி வருதா? क्या बहकाने वाली आत्मा आ रहा है? சர்ப்பத்தின் ஆவி வருதா? सर्प की आत्मा आ रहा है அது தேவதூதன் வரானா? या स्वर्गदूत आ रहा है? ஆராய்ந்து பார்க்கணும். जांच कर देखिए। நம்ம தனியா இருப்போம், हम अकेले रहेंगे நம்ம அப்பமா வருவாங்க, तभी आएंगे। வேதம் வாசிக்கிற நேரம் தடப்பட்டு போகு, बाइबल पढ़ने का समय निकल जाएगा, ஜெபிக்கிற நேரம் தடப்பட்டு போகு, प्रार्थना का समय निकल जाएगा, தேவையில்லாமல் பேசி நேரத்தை போக்குவார்கள். बिना कारण कुछ भी बोलकर हमें समय बर्बाद किया जाएगा। நம்ம பேசுகிற வீண் வார்த்தைகளினால் हम जो बोलते हैं उस व्यर्थ बातों से ஜெப ஜீவியம் நஷ்டப்பட்டு போகிறது, प्रार्थना का जीवन नष्ट हो जाता है, வேத வாசிப்பின் ஜீவியம் நஷ்டப்பட்டு போகிறது. बाइबल पढ़ने का जीवन नष्ट हो जाता है। தேவனுடைய பிள்ளைகள் சர்ப்பம் என்று சொல்லும்போது, सर्प कहते समय, வஞ்சிக்கிற ஆவி என்று சொல்லும்போது, बहकाने वाली आत्मा कहते समय கருப்பு வஸ்திரத்தை உடுத்துக்கொண்டு ரெண்டு பல்ல நீட்டிட்டு கொம்பு வச்சிட்டு வருவான்னு நினைக்காதீங்க. ऐसा मत समझिए कि काला कपड़ा पहनकर दो दांत को आगे निकालते हुए भयानक रूप आकर खड़ा रहेगा। கிபியோனியர்கள் மனுஷனா, किबियोनी लोग मनुष्य थे, தந்திரமா பேசுறாங்க, बड़े ही चतुराई से बातें किया, பாம்போல் அவங்களுக்கு இரக்கம் கிடைக்கும்படியாக பேசுகிறார்கள். एक बिचारे समान बात करके दया प्राप्त தேவனுடைய करने பிள்ளைகள் மெதுவா உள்ள நுழைவார்கள், धीरे से भीतर आएंगे, உங்கள் இருதயத்தில் இடம் பிடிக்கும்படியாய் பல வார்த்தைகளை பேசுவார்கள், आपके मन में प्रवेश जगह पाने के लिए बातें करेंगे, உங்களுக்கு தேவையில்லாத ஆலோசனைகளை தருவார்கள். आपको जो नहीं जरूरत है सारी बातें आपको बताएंगे। வஞ்சிக்கிற இருதயம் உள்ள மனுஷர்களை வீட்டுக்குள்ள ஏற்றாதீருங்க. ऐसे बहकाने वाले लोगों को अपने घर के भीतर नहीं लेना। சர்ப்பத்தின் ஆவி உள்ள மக்களை வீட்டுக்குள்ள ஏற்றாதீருங்க. जिसके अंदर सर्प की आत्मा है वैसे लोगों को अपने घर के अंदर नहीं लेना। தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கட்டும். परमेश्वर के लोगों के लिए एक चेतावनी बने। ஆராதனைக்கு வருகிறீர்களா? आराधना में आते हो, ஆராதனை முடிந்து உங்கள் சொந்த வீட்டுக்கு கடந்து செல்லுங்க. आराधना खत्म होने के बाद अपने अपने घर जाइए, வீடு வீடாய் சுற்றி திரியாதீர்கள். किसी और के घर में मत भटकिए। ஆராதனை முடிந்து வீட்டுக்கு திரும்பும் போது, आराधना खत्म होकर घर जाते समय ஆராதனையின் மூலமா நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் வந்து தங்கு. आराधना के द्वारा जो आशीर्वाद मिला है वो आपके घर में बसेगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாய் இருக்கணும், ஞானமாய் இருக்கணும். परमेश्वर के लोगों के अंदर बहुत ही ध्यानपूर्वक होना जरूरी है। கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். आखिरी दिनों में हम आए हैं। தேவனுடைய பிள்ளைகள் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே ஆராய்ந்து பார்க்கணும். परमेश्वर के लोग हम अपने आप को जांच कर देखेंगे, யாரெல்லாம் கண்ணீர் வடிக்க வைத்து, हमने किस किस को रुलाया है, யாரையெல்லாம் முறுமுறுத்து பேசின, हमने किस किस के विरोध बुड़बुड़ाया है। வேதத்தை நேசித்தவர்கள் நாம் இப்பொழுது வேதத்தை எப்படி வாஞ்சிக்கிறோம்? हम पहले जो पवित्र शास्त्र से बहुत प्रेम करते थे, अभी हम किस प्रकार प्रेम कर रहे हैं। தேவ சத்தம் கேட்டு பழகினவர்கள் हम जो परमेश्वर की आवाज सुनकर आदत थी, இன்றைக்கு மனுஷனுடைய சத்தத்தை கேட்கிறார்கள். आज मनुष्य की आवाज को सुन रहे हो। வாழ்க்கை ஆராய்ந்து பாருங்க. जीवन को जांच कर देखिए, கர்த்தர் நம்மோடு என்ன பேசினார்? परमेश्वर ने हमसे क्या बात किया। அன்றைக்கு நம்முடைய செவி மனுஷ சத்தத்துக்கு அடைபட்டு இருந்தது. उस दिन हमारे कान मनुष्य की आवाज के लिए बंद था। எதை செய்தாலும் ஜெபம் பண்ணி தேவ சத்தம் கேட்டு கீழ்ப்படிந்தவர்கள், कुछ भी करे परमेश्वर की आवाज सुनकर करने वाले, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கும் அறியாமலேயே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து, आज के दिन अपने अनजान में बहकाने वाली आत्मा को मौका देकर சர்ப்பத்தை ஆவியை உள்ள இடம் கொடுக்கிறார்கள். सर्प की आत्मा को मौका दे दिए हैं। சர்ப்பம் ஒரு நாள் உங்களை தீண்டு. एक दिन सर्प आपको ठसेगा। தேவனுடைய பிள்ளைகள் கவனமாய் இருக்கணும். परमेश्वर के लोग बहुत ही ध्यान पूर्वक रहिए, கவனமாய் இருக்கணும். अधिक ध्यान पूर्वक रहिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஒன்றை கற்றுக்கொள்ளணும். एक बात सीख लीजिए, கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை தந்தாலும் परमेश्वर हमको जो भी आशीर्वाद दे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் நம்ம அறிந்திருக்க வேண்டும். अपने आप को परमेश्वर में छुपा लीजिए। எந்த ஒரு காரியமா இருந்தாலும் कोई भी बात हो, தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग யார் வந்தாலும் कोई भी आए, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். उनको जो मर्यादा देना है वो मर्यादा दीजिए। நாங்க தமிழ்நாட்டுக்கு ஊருக்கு போயிருந்தோம். हम गांव गए थे, அப்ப சிலரை பார்க்கும்படியாய் நாங்கள் ஒரு சில வீடுகளுக்கு கடந்து போனோம். कुछ लोगों से मिलने के लिए
लिए हम कुछ लोगों के घर गए थे। मैं अपने टीचर से मिलने गई थी। டீச்சரை பார்க்க போனேன். टीचर से मिलने गई थी। இத்தனை வருஷம் அது நான் நினைச்சிருக்கேன் டீச்சர் என்ன மறந்துட்டாங்க. मैं तो सोच रही थी कि मेरी टीचर मुझे भूल गई होगी। ஆனா டீச்சர் நான் நினைச்சிட்டு இருக்கேன் டீச்சர் என்ன மறந்து போயிட்டாங்க. मैं सोच रही थी कि टीचर मुझे भूल गई है। ஆனா டீச்சரை பார்க்கறதுக்கு போனேன். टीचर से मिलने गए थे। டீச்சர் விட்டு அதே போல தான் ஒரு சோஃபா டீபாய் और शिक्षिका के घर में भी वैसे ही एक टीपॉय था, सोफा था। உட்கார வச்சு நல்ல மாதிரி கவனிச்சு அனுப்புனாங்க. बिठाया, अच्छी सत्कार किया और हमको छोड़ा। தேவனுடைய பிள்ளைகள் சர்ப்பத்தின் ஆவி, ये सब सर्प की आत्मा है। வலு சர்ப்பத்தின் ஆவி, अजगर की आत्मा இஸ்ரவேல் ஜனங்களை தீண்டினது. इस्राएल लोगों को ठसने लगा था। அவங்க மரித்து போனார்கள். वे लोग मर गए। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு சர்ப்பத்தின் ஆவி, आज के दिन सर्प की आत्मा, வஞ்சிக்கிற ஆவி, बरमाने वाली आत्मा தந்திரமாய் உங்களிடத்தில் வந்து பேசி चतुराई से आपसे बातें करके வீட்டுக்குள்ள நுழைவதற்கு இடம் கொடுக்காதீருங்க. घर के अंदर प्रवेश करने के लिए जगह ना दो। அப்படிப்பட்ட ஆவி உங்களுக்குள்ள தந்திரமாய் பேசி वैसे लोग जो है तुमसे बड़ी चतुराई से बातें करके தேவ சத்தம் கேட்டு பழகின உங்களை மனுஷ சத்தம் கேட்கும்படியாய் உங்களை அழித்து போடு. आप लोग जो परमेश्वर की आवाज सुन रहे थे, आप लोगों को मनुष्य की आवाज सुनकर नष्ट होने को रख देगा। நமக்காக இயேசு வெண்கல சர்ப்பமாய் சிலுவையில தொங்கினார். हमारे लिए यीशु लोहे का सर्प बनकर लटकाया गया நம்மை है। வாழ வைக்க இயேசு தொங்கினார். हमारे लिए हमें जिलाने के लिए यीशु मर गया। இந்த இயேசுவை நோக்கி பாருங்க. इस यीशु की ओर देखिए। ஏன் மனுஷனை பாக்குறீங்க? क्यों मनुष्यों की ओर देख रहे हो? இயேசுவின் சத்தம் கேளுங்க. यीशु की आवाज सुनो। மனுஷ சத்தம் கேட்காதீங்க. मनुष्यों की आवाज मत सुनो। தேவனுடைய பிள்ளைகள் மனுஷனுடைய உறவு கொஞ்ச நாள். मनुष्यों का रिश्ता केवल कुछ दिन நான் के लिए। அநேக வருஷமா அநேக நாட்கள் அநேக ஆட்களை பார்க்கிறேன். मैं कई लोगों को देख रहा हूँ। ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாங்க. बहुत दोस्त रहेंगे। இங்க குழம்பு வச்சா அங்க போவோம், यहाँ सालन बनाएंगे तो वहाँ ले அங்க जाएंगे, குழம்பு வச்சா இங்க வர்றோம். वहाँ सालन बनाएंगे तो यहाँ ले ரொம்ப आएंगे। யோனத்தான் தாவீது மாதிரி இருப்பாங்க. योनातान और दाऊद के समान रहेंगे। ஆனா 2-3 மாசம் அதுக்கு பிறகு நீடிக்காது. 2-3 महीना तक ही टिकेगा। அதுக்கு பிறகு நீ யாரோ நான் யாரோ. उसके बाद तू कौन मैं कौन। அவன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், இவன் மூஞ்சில நான் முழிக்க उसके மாட்டேன். मुंह में मैं नहीं देखूंगा, इसके मुंह में मैं नहीं அது देखूंगा। பெரும்பாலும் 99% லேடிஸ்க்குள்ள தான். वो भी 99% महिलाओं के अंदर ही ये प्रॉब्लम है। ஆண்கள் வந்து ஆரம்பத்துல வைத்த ஃப்ரெண்ட்ஷிப்ல நீடித்து இருக்கிறார்கள். पुरुष लोग जो होते हैं वो शुरुआत में जो दोस्त करते हैं वो दोस्ती को निभा के रखते हैं। பெண்கள் திருமணம் முடிந்த பிறகு எல்லா உறவும் மாறி போகிறது. लेकिन महिलाओं को जब शादी हो जाती है तो सारी दोस्ती कट जाती है। கர்த்தரோடு உறவாடுங்கள். परमेश्वर के साथ मेल मिलाप में रहिए। எல்லாரும் முழங்கால் படிடுவேன். सब घुटने में आएंगे। எல்லாரும் முழங்கால் सब படிடுவேன். घुटने में आएंगे। இந்த நாட்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பேன். आज के दिन अपने जीवन को जांच कर देखेंगे। எத்தனை பேரை கண்ணீர் வடிக்க வைத்து, कितने लोगों को हमने रुलाया है। எத்தனை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக முறுமுறுத்து பேசின, कितने परमेश्वर के लोगों के विरोध हमने बुड़बुड़ाया है। எத்தனை தேவ ஊழியர்களை நிந்தித்து பேசின, कितने परमेश्वर के सेवकों के विरोध हमने निंदा किया है। வேதத்தை நேசித்து வாசித்து தியானித்து இன்னாம் हम जो पवित्र शास्त्र से प्रेम करके पढ़ के ध्यान करते थे, இன்றைக்கு வேதம் நமக்கு எப்படி அந்நிய காரியமாய் தோன்றுகிறது. आज के दिन बाइबल हमारे लिए क्यों पराया चीज बन गया है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்து परमेश्वर के सम्मुख में अपने आप को जांच कर நம்மை देखिए। வாழ வைத்திருப்பது கர்த்தர். हमें जिलाया है हमारा परमेश्वर। நம்மை உயர்த்தி வைத்திருப்பது கர்த்தர். हमें उन्नति किया है परमेश्वर। வாழ வைத்த கர்த்தரை மறந்து, हमें जिलाया हुआ परमेश्वर को भूलकर, உயர்த்தி வைத்த கர்த்தரை மறந்து, हमारी उन्नति किया हुआ परमेश्वर को भूलकर, தேவ சத்தம் கேட்ட அனுபவத்தை மறந்து, परमेश्वर की आवाज सुनने के अनुभव को भूलकर, தேவனுடைய ஆலோசனையை கேட்க மனமற்று, परमेश्वर का युक्ति सुनने की इच्छा न रखते हुए, இன்றைக்கு வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து, आज के दिन बहकाने वाली आत्मा को मौका देकर, சர்ப்பத்தின் ஆவினால் தீண்டப்படக்கூடிய அளவுக்கு सर्प की आत्मा से बहकाया जाने के लिए சாத்தான் உங்களை தந்திரமாய் கிரியை செய்கிறார். शैतान बड़ी चतुराई से कार्य करता है। தேவனுடைய பிள்ளைகள் அதனால தான் கத்த சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல गरजने वाले सिंह के समान சத்ரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். शत्रु मौका देख रहा है कि किसे निगल ले। தேவனுடைய பிள்ளைகள் சிங்கம் கடித்து திங்கும், सिंह काट कर खाता है, ஆனா சாத்தான் விழுங்கிருவான். लेकिन शैतान निगलने का मौका देता சாத்தான் है। விழுங்கிருவான். शैतान निगल लेता है। ஒரு மனுஷிய உயர்வடைவது சத்ருவுக்கு பிடிக்காது. कोई इंसान की उन्नति
होना शैतान को पसंद नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் தனிமையில இருக்கும்போது கர்த்தரோடு இருங்க. अकेले में रहते समय परमेश्वर के साथ रहो। உங்கள் வேத வாசிப்பின் நேரத்தையும் ஜெப நேரத்தை தடுக்கிற மனுஷ உறவுகளை நீடிக்க விடாதீருங்க. आपके पवित्र शास्त्र के पढ़ने के समय को रोकने वाले लोगों से कोई रिश्ता मत रखिए। அது உங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு நேராக வழி நடத்து. वो आपकी प्राण को मृत्यु की ओर अगुवाई करेगी। வெண்கல சர்ப்பமாய் தூக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்க. पित्तल के सर्प के रूप में उठाए गए हुए यीशु की ओर देखिए। வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். प्रतिज्ञा वचन को पा लेने के लिए परमेश्वर आपको अगुवाई करेगा। வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். प्रतिज्ञा वचन को पा लेने के लिए परमेश्वर अगुवाई करेगा। எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானி எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானி நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோமையா உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோமையா எங்களை வாழ வைக்க எல்லாரும் வாய் திறந்து பாடு. நம்மை வாழ வைக்க இயேசு நமக்காக வெண்கல சர்ப்பமாய் சிலுவையில தொங்கினார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோமையா எங்களை வாழ வைக்க. நாளத்திலிருந்து சொல்லு. நாளத்திலிருந்து சொல்லு. உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோமையா உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோமையா உம்மை நோக்கி எல்லாரும் நோக்கி பார்த்தீர்கள். ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோமையா 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 உம்மை நோக்கி பார்த்ததினால். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்ததினாலே நான் பிழைத்துக் கொண்டேன் ஐயா. உம்மை நோக்கி பார்த்ததினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம்முடைய சத்தம் கேட்டு ஜீவித்தபடினால் நான் பிழைத்துக் கொண்டேன். வலு சர்ப்பத்துக்கு இரையாகாதபடிக்கு தெய்வம் என்னை பாதுகாத்தீர் உமக்கு நன்றி. பிழைத்துக் கொண்டோமையா உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோமையா உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோமையா உம்மை நோக்கி பார்த்ததினால். glory 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 glory. ஆமென் 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 ஆமென். தேரி கபலரவ ஷலவர வர 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 வர. தீபலரவ ஷலவர துல வர 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 வர. தீப பப பப கமஷவ கதரி ஜெகதர மதுர கௌரி கதர மதி. கோபவ தேதஷல ரிவாலரவ ஷலவர வர 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 வர. தீப பப கமஷவ கதரி ஜெகதர மதுர கௌரி கதர மதி. மைமேன் ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। ஸ்தோத்திரம் धन्यवाद ஸ்தோத்திரம். धन्यवाद। வருஷத்தின் இறுதி நாள்ல வந்திருக்கிறோம்.
साल के आखिरीपन में आए ஒன்று हैं। கூட நம்மை புதுப்பித்துக் கொள்ளுவோம். एक बार हम अपने आप को न्यून करेंगे। நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பணும். हमारी मुंह की बोली, हमारी मन की बातें, முறுமுறுப்புகளை விட்டு மனம் திரும்பணும். बुड़बुड़ाने से मन फिराना है। தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் விரோதமாய் முறுமுறுக்கிற முறுமுறுப்பை விட்டு மனம் திரும்பணும். परमेश्वर के लोगों के विरोध और परमेश्वर के सेवकों के विरोध जो भी बुड़बुड़ाते हैं उन आदतों से हमें मन फिराना है। வேத வசனத்தை நமக்கு மனமகிழ்ச்சியாய் எண்ணனே. परमेश्वर के वचन को हमारे मन के लिए आनंद का वचन मानना है। தேவனுக்கு அடுத்த காரியங்களே அல்லது வேத வாசிப்பின் ஜீவியம் ஜெப ஜீவியத்தின் நேரத்தை தடுக்கிற வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு கிரியைகளுக்கு விலகி பாதுகாத்தணும். जो भी बहकाने वाली आत्मा हमारी प्रार्थना के समय और बाइबल का समय को बर्बाद कर रहा है उन सभी बातों से हमें बाहर निकलना है। கொம்பு வச்சிட்டு பல்லு வச்சிட்டு சாத்தம் வருமான்னு நினைக்காதீங்க. ये मत सोचिए कि कोई सिंग लगाकर दांत लगाकर कोई शैतान आकर आपके पास खड़ा रहेगा। மனுஷ ரூபமாய் इंसान ही इंसान के रूप में ही இன்பமான வார்த்தைகளை பேசி बड़े मधुर बातें बोलते हुए தந்திரமாய் உள்ள நுழைவார். बड़े चतुराई से प्रवेश करेगा। அது உங்கள் ஆத்துமாவை மரித்து போக वो பண்ணும். तुम्हारे प्राण को मृत्यु की ओर ले आए தேவ जाएगा। சத்தம் கேட்டு பிழைத்த நீங்கள் மனுஷ சத்தம் கேட்க பழகி போவீர்கள். परमेश्वर की आवाज सुनकर जो जी रहे थे मनुष्य की आवाज सुनना शुरू கர்த்தரை करोगे। நோக்கி பார்த்த உங்கள் விசுவாசம் மனிதரை பார்த்து திரும்பி போய்விடும். परमेश्वर की ओर देखा हुआ आपका विश्वास मनुष्य की ओर देखना शुरू हो जाएगा। எல்லாம் விட்டு மனம் திரும்பி इन सभी बातों से मन फिरा के வேதத்தை நமக்கு மனமகிழ்ச்சியா எண்ணி पवित्र शास्त्रों को हमारे लिए मन की आनंद का बातें मानकर நமக்காக சிலுவையிலே தொங்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து हमारे लिए क्रूस पर लटकाए गए यीशु की ओर देखकर நமக்கு முன்வைக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையாய் ஓடி हमारे लिए रखी हुई दौड़ को बड़े धीरज से दौड़कर வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள प्रतिज्ञा वचन के आशीर्वाद को पाने के लिए கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியா परमेश्वर हमारी सहायता करने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को ஸ்தோத்திர धन्यवाद ஸ்தோத்திர करेंगे। ஸ்தோத்திர 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 धन्यवाद धन्यवाद धन्यवाद। எல்லாரும் எழும்பி நிற்போம். हम सब खड़े हो जाएंगे। ஒரு பாடலை பாடும்போது एक गीत गाते समय ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் காணிக்கை செலுத்துங்கள். परमेश्वर के नाम की महिमा के लिए आप दान देंगे। வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர்.
ஸ்தோத்திரிப்பு. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. धन्यवाद। வருஷத்தின் இறுதி நாளில் साल के आखिरी दिनों में தேவ பிள்ளைகள் நம்மை தேவ சமூகத்திலே வைத்து ஆராய்ந்து பார்த்து हम अपने आप को जांच कर देखते हुए ஆண்டுடைய வழிகளிலே நம்மை சுத்திகரித்து கொண்டு परमेश्वर के मार्गों में अपने आप को शुद्ध करते हुए வாக்குத்தத்தம் எடுப்பதல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக प्रतिज्ञा वचन उठाना केवल नहीं, उसके आशीर्वाद को भी हमारे जीवन में पाने के लिए நாம் தகுதியுள்ள பாத்திரமாய் விளங்க हम योग्य पात्र बनने के लिए கர்த்தரை உருவாக்கும்படியாய் परमेश्वर हमें बनाने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு. हम सब परमेश्वर को ஸ்தோத்திர धन्यवाद ஸ்தோத்திர करेंगे, ஸ்தோத்திர ஸ்தோத்திர धन्यवाद, ஸ்தோத்திர. धन्यवाद, धन्यवाद। கர்த்தருடைய நாமத்துக்காக, ஆண்டுடைய ஊழியத்துக்காக, परमेश्वर के नाम के लिए और परमेश्वर की सेवकाई के लिए தேவ பிள்ளைகள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து परमेश्वर के लोगों ने दिए हुए रे के दान को प्रभु आशीष करके பல மடங்காய் திருப்பி कई கொடுக்கும்படியாய் गुना अधिक पलटा कर देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு. सब परमेश्वर को ஸ்தோத்திர धन्यवाद ஸ்தோத்திர करेंगे, ஸ்தோத்திர धन्यवाद, ஸ்தோத்திர धन्यवाद, ஸ்தோத்திர ஸ்தோத்திர. धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்பு. परमेश्वर को ஸ்தோத்திர धन्यवाद ஸ்தோத்திர करेंगे, ஸ்தோத்திர. धन्यवाद, धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்பு. यीशु मसीह को ஸ்தோத்திர धन्यवाद ஸ்தோத்திர करेंगे, धन्यवाद, ஸ்தோத்திர. பரிசுத்த धन्यवाद। ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்பு. आत्मा जी को धन्यवाद ஸ்தோத்திர, करेंगे, ஸ்தோத்திர, धन्यवाद, ஸ்தோத்திர. धन्यवाद। நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद கர்த்தர் करते தந்த हैं। உயிர்த்தெழுந்த நாளின் காலவேளைக்காய் உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ इस पुनरुत्थान हुई सुबह के समय के लिए சமூகத்தில் धन्यवाद। வந்திருக்கிற சிறியோர், பெரியோர், முதியோர், வாலிபர்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. प्रभु जी आपके सम्मुख में आए हुए सारे छोटे बड़े जवानों बुजुर्ग सबको आशीष कीजिए प्रभु। ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினால் நிரப்பு. प्रभु जी आप हर एक को अपने प्रेम से भर दीजिए, கிருபையில வளர உதவி செய்யும். आप में बढ़ने के लिए सहायता कीजिए। ஆவிக்குரிய சந்ததிகளாய் பரிசுத்த சந்ததிகளாய் கர்த்தர் மாற்று. आत्मिक संतान और पवित्र संतान बना दीजिए நல்ல प्रभु। நாமத்தை மகிமைப்படுத்தும். आपकी शुभ नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் हमें नम्र அர்ப்பணிக்கிறோம். होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धारकर्ता பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே मेरे मन கர்த்தரை को ஸ்தோத்திரி. धन्य के, जो कुछ உள்ளமே मुझ में பரிசுத்த पवित्र நாமத்தை नाम को ஸ்தோத்திரி. धन्य के। என் ये मेरे ஆத்துமாவே मन को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி. के, கர்த்தர் उसके செய்த किए சகல किसी பாவம் उपकार को नहीं மறவாதே. भूलना। ஆமென். आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी के अनन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करें।